வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 652 நாட்களாகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் இடையே போர் நிறுத்தம் வருவதற்கான அறிகுறிகள் தெரிவதாக புறப்படுகின்றன. 2 நாட்களுக்கு முன்பு பேசும்போது ட்ரம்ப் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி இந்த பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருக்கிறது என்று கூறியிருந்தார். நேற்று பேசிய அல்கசாம் பிரிகேடின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா பல மிக முக்கியமான தகவல்களை குறிப்பிட்டுள்ளார். அதில் மிகவும் முக்கியமாக அரபு தலைவர்கள் மற்றும் இஸ்லாமிய ஸ்காலர்ஸ் என்று அறியப்படும் அறிவுஜீவிகள் என பலரும் இந்த இனப்படுகொலையை கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி நிற்பதாக மிக கடுமையாக சாடியுள்ளார். அவர் பேசும்போது மற்றொரு தகவலையும் குறிப்பிட்டிருந்தார். அதில் வார் ஆஃப் அட்ரிஷன் என்ற வார்த்தையை குறிப்பிட்டு இன்னும் எத்தனை காலம் நடந்தாலும் இந்த நீண்டகால போருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் ஒரு தகவலை குறிப்பிட்டிருந்தார். இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், ஆக்சுவலா நம்ம பேசி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. வேற வேலையில இருந்ததுனால நம்ம இது பண்ண முடியல. நிறைய நிகழ்வுகள் நடந்துருச்சு. அதுல குறிப்பா நடந்ததுல வந்து இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறமேல மிக முக்கியமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து சிரியால நடக்கிற அந்த இது. சிரியாவோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் இன மக்கள் அதிகம் வாழக்கூடிய இடங்களை வந்து இஸ்ரேல் கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல வந்து இவங்க வரக்கூடாது, இப்ப அல்ஜுலானியோட குழு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. அது ஒரு சண்டை போயிட்டே இருக்குது. அதுல வந்து மிக முக்கியமா இது தொடங்கினது வந்து யாருன்னு பார்த்தா அல்ஜுலானியோட அந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் தான் உள்ள போகுது, அங்க இருக்கிற மக்களை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான வீடியோக்கள் நிறைய வந்துச்சு. அதை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு. அதுக்கடுத்து ஹிஸ்புல்லாவுடைய பொதுச் செயலாளர் நயீம் காசம் நேற்று ஒரு பேட்டி கொடுத்தாரு. ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறாரு. அதுல வந்து சொல்லும்போது லெபனான் வந்து 3 தரப்புலால வந்து இது பண்ணப்படுது, அழுத்தம் கொடுக்கப்படுது. ஒண்ணு வந்து இஸ்ரேல் உள்ள வந்து ஆக்கிரமிப்பு பண்றதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்குது. ஏற்கனவே உள்ள வந்து கொஞ்சம் ஆக்கிரமிப்பு பண்ணிருச்சு, இன்னும் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு நம்ம மேல. கிழக்கு பக்கத்துல இருந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் வர்றாங்க. இது இல்லாம நாட்டு உள்ளுக்குள்ளேயே வந்து அமெரிக்காவுடைய உளவுத்துறை வேலை பார்த்துட்டு இருக்கு, நம்ம நாட்டை வந்து நாசம் பண்ணது அப்படின்னு நிறைய பேசியிருக்காங்க. நான் எக்காரணம் கொண்டும் ஆயுதத்தை கைவிட மாட்டோம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. இன்க்ளூடிங் சீனா இப்போ என்ன ஸ்டெப் எடுத்திருக்கின்ற வரைக்கும் நம்ம பேச வேண்டியிருக்கு. இப்போ காசால இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட 1000 பேரை வந்து இந்த உணவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வர சொல்லி பரிசீலனை பண்ணி 1000 பேரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்திருக்கு. தற்போதைய காசா சூழ்நிலை எப்படி இருக்கு? காசா சூழல் வந்து எப்பவும் போலதான் தோழர், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்போ இன்னைக்கு வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் வந்து அவங்களுடைய ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா கெட்டாஸ்ட்ராஃபிக் கண்டிஷனுக்கு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸ்டார்வேஷன், அதாவது பசி, பஞ்சம், பட்டினிங்கிறது ஒரு மோசமான எல்லையை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. குழந்தைகள் வந்து மரணிக்கிறது, அதாவது உணவு இல்லாம குழந்தைகள் மரணிக்கிறது பெரிய அளவுக்கு அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது ரிப்போர்ட்டா இருக்கு. அதே போல பெரியவர்கள்ல இருந்து எல்லாருக்குமே வந்து நாள் கணக்குல உணவு இல்லாம இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதா ரிப்போர்ட் வருது. ஸோ இந்த ஸ்டார்வேஷனை வந்து வெப்பனா மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேல் மூலமா பாலஸ்தீனியர்கள் மீது திணிக்கிறாங்க. அதாவது பசியையும் பஞ்சத்தையும் ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க இந்த மக்களுக்கு எதிராக. ஸோ அதனுடைய அடிப்படையான நோக்கம்ங்கிறது அவங்கள வெளியேற்றணுங்கிறது தான். எத்தனை கிளென்சிங் பண்ணும், அப்படி இல்லைன்னாக்க வர வழி இல்லைன்னா கம்ப்ளீட்டா ஜெனோசைட் பண்ணும். ஸோ இந்த 2 அடிப்படை நோக்கங்களை வச்சு இந்த இந்த தாக்குதல் வந்து நடத்தப்படுது சாமானிய மக்கள் மீது. ஸோ இதுக்கு இடையில தான் இந்த அல்கசாம் பிரிகேடினுடைய ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கக்கூடிய அபு உபைதா நேத்திக்கு அந்த ரெக்கார்டட் மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருக்கிறாரு. அதுல பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கிறாரு. அதுல அல்கசாம் பிரிகேடுங்கிறது தன்னுடைய போரை வந்து நீண்ட நாட்கள் நடத்தக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியோட இருக்கு. நீண்ட நாட்களுக்கான போருக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அதை வந்து நாங்க தொடர்ந்து போரை வந்து நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல நீங்க சொன்ன மாதிரி
அரபு முக்கியஸ்தர்கள், அரபு லீடர்ஸ், அரபு புத்திஜீவிகள், அரபு முக்கிய பொறுப்பாளிகள், கிளரிக்ஸ், மதகுருமார்கள், இவங்களுடைய காம்ப்ளிசிட்டியை பத்தி பேசியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பெருசா வந்து ஆக்ட் பண்ணல அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து ஆக்ட் பண்ண சொல்லி கூட்டறிக்கையும் பாலஸ்தீன் ஃபேக்ஷன்ஸ் மூலமா விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா நாளைக்கு அரபு நாடுகள் மட்டும் இல்லாம, முஸ்லிம் நாடுகள் மட்டும் இல்லாம, உலகம் முழுக்க இந்த மதகுருமார்கள், புத்திஜீவிகள், ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாரும் வந்து போராட்டத்தை நடத்த சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறாங்க பாலஸ்தீன் ஃபேக்ஷன்ஸ் எல்லாருமே. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இராணுவ ரீதியான வெற்றியை வந்து இஸ்ரேலால பெற முடியல. அதுக்குதான் அது ஸ்டார்வேஷனை வந்து வெப்பனா பயன்படுத்துது. தன்னுடைய மிலிட்டரி தோல்வியை வந்து பொதுமக்களை பட்டினி போடுறதன் மூலமா, பொதுமக்களை படுகொலை செய்யறதன் மூலமா அச்சீவ் பண்றதுக்கான முயற்சிகளை ஈடுபடுது. இதுதான் ஆரம்பத்திலிருந்து இஸ்ரேலுடைய மிலிட்டரி டாக்டரினே அதுதான், மோ த கிராஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் அவங்களுடைய, அதுதான் டெஹியா டாக்டரின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய போர் தந்திர யுக்தி. ஸோ இந்த முறைப்படி தான் வந்து அவங்க போரை நடத்துறாங்க. அவங்க எப்பவுமே வந்து ஆயுதம் தாங்கிய போராட்ட குழுக்கள் கூட சண்டை போட்டு ஜெயிச்சதா வரலாறு இல்லை. எப்பவுமே மக்களை படுகொலை பண்றதன் மூலமா அழுத்தம் கொடுத்து அதன் மூலமா தனக்கு தேவையான பொலிட்டிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸை பண்றது. இது தீவிரவாதிகள் பண்ற சேம் விஷயம்தான். இஸ்ரேலுங்கிற நாடு தீவிரவாத நாடாவே வந்து இயங்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய கன்க்ளூஷன். அப்ப இஸ்ரேலுங்கிறது ஒரு நார்மல் ஸ்டேட் கிடையாது. அது வந்து ஒரு டெரர் ஸ்டேட். அது ஒரு ஆர்கனைஸ்டு டெரர் ஸ்டேட்டு. அந்த டெரர் ஸ்டேட்டுக்கு உள்ள கூறுகள் தான் அதனுடைய மிலிட்டரி டாக்டரின்லயும் இருக்கு. ஸோ அதுதான் தொடர்ந்து பண்ணுது. அதன் மூலமா தான் அதனுடைய பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவை வந்து அச்சீவ் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுது. ஸோ அது இங்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. ஏன்னா இந்த மக்கள் வந்து ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்கிறாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் இந்த மாதிரியான ஒரு ஈவிலான நடவடிக்கைக்கு பணிஞ்சு போறதுக்கு தயாரா இல்லை. தொடர்ந்து வந்து எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. அதை களத்திலையும் வந்து வெளிப்படுத்துறாங்க. ஸோ இதை எதிர்கொள்ள முடியலன்னா வேற வழி கிடையாது. ஒண்ணு அவங்க எக்ஸ்ட்ராமினேஷன் பண்ணணும், அப்படி இல்லைன்னாக்கா எத்னிக் கிளென்சிங் பண்ணணும். இது ரெண்டும் முடியலன்னா இந்த போரை கைவிடுறது தவிர வேற வழி கிடையாது. ஸோ அதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன். போரை கைவிட்டாலுமே தொடர்ந்து அத்துமீறல்கள் இஸ்ரேலுங்கிறது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் லெபனானுக்குள்ள பண்ணுது. லெபனான்ல போரியல் ரீதியா வெற்றி அடைய முடியல, ராணுவம் தோல்வி அடைஞ்சு புறமுதுகிட்டு ஓடுனுச்சு. அதே போல பொலிட்டிக்கலா அச்சீவ் பண்ண முடியாத விஷயத்த வந்து சீஸ்ஃபயரை கொண்டு வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அவங்களுடைய வயலேஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்றுக்கு நயம் காசம் பேசும்போது சொன்ன விஷயம் என்னன்னா 3800 முறை வயலேட் பண்ணிருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு சீஸ்ஃபயரை. ஸோ இப்போ சீஸ்ஃபயருங்கிறது இவங்களுக்கு வந்து இவங்களுடைய துருப்புகளை காப்பாத்துறதுக்கான ஒரு நடவடிக்கை மட்டுமா தான் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தவிர அவங்க வேற எதுவும் பண்ணல. அவங்க இந்த ரீட்ரீட்டுங்கிறது, இந்த சீஸ்ஃபயருங்கிறது அவங்களுடைய துருப்புகளால எதிர்கொள்ள முடியாத நிலை வரும்போது அவங்க துருப்புகளை காப்பாத்துறதுக்காக தான் சீஸ்ஃபயருக்கே போறாங்க. அதை தவிர்த்து அவங்களுக்கு ஆக்சுவலா அமைதியை உருவாக்கணும்னோ சமூகமா போகணுங்கிறதுக்காகவும் அவங்க சீஸ்ஃபயருக்கு போகலைங்கிறது தான் இதுகாலம் இருக்கிற வரலாறு. ஸோ அதான் இங்கேயும் பண்ணுவாங்க. ஸோ அதனால இது அந்த நிலைக்கு எப்போ போகும்னு தெரியல. இங்க ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் விட்டு கொடுக்க தயாரா இல்லை. மக்கள் சாகிறது குறையல. மக்களை வந்து கொன்னாலும் ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்கிறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு வழி கிடையாது, வேற எங்கேயும் போகவும் முடியாது. ஸோ அப்படியான இடத்துல வந்து பட்டினி போட்டு கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்தவித சர்வதேச நியமங்களும் இங்க வேலை செய்யல. சர்வதேச நாடுகள் கைகட்டி வேடிக்கை பார்க்குது. யுனைடெட் நேஷன்ஸ் கைகட்டி வேடிக்கை பார்க்குது. யுனைடெட் நேஷன்ஸ் எதுக்கு இருக்குங்கிறதே தெரியல. இன்னைக்கு நிலைமை அதுதான். 2009 இதே மாதிரியான ஒரு நிலைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் வந்துச்சு. இப்ப இன்னைக்கு மீண்டும் வந்து அது கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இப்ப யுனைடெட் நேஷன்ஸ்ங்கிறதே ஒரு பல்லு இல்லாத, ஒண்ணுக்கும் உதவாத ஒரு பாடி, அவ்வளவுதான்.
இன்னைக்கு இருக்கிற சர்வதேச நியமங்கள் எதுவுமே வந்து எங்கேயுமே வேலை செய்யல. அது கம்ப்ளீட்டா வந்து சபட்டாஜ் பண்ணிட்டாங்க. எதுவுமே நடக்காது. சர்வதேச விதிகள்ங்கிறது எங்கேயுமே இன்னைக்கு பொருந்தல அப்படிங்கிற இடம் தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ அதனால இந்த இந்த ரோக் ஸ்டேட்ஸ் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இவனுங்க வச்சதுதான் சட்டம்னு சொல்லி இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஸோ அந்த நிலையில இந்த மக்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இதை காப்பாத்துறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லாம இருக்கிறாங்க. இப்போ இதுல ஒரே ஒரு நாடு மட்டும்தான் வந்து இதுக்கு தன்னால்வி என்ற முயற்சிகளை வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்கு. அது வந்து யமன். யமன் அன்சார் அல்லா அமைப்பு நேற்று கூட ஒரு பாலிஸ்டிக் மிசைல இல்ல பலஸ்தீன் 2 ஹைப்பர்சோனிக் மிசைல வந்து பென்கோரியன் ஏர்போர்ட்டை நோக்கி ஏவுனுச்சு. அது இடைமறிக்கப்பட்டுச்சுனாலும் செட்டிலர்ஸை ஓடி ஒளிய வச்சிருக்கு. பென்கோரியன் ஏர்போர்ட் ஃபங்க்ஷன் ஆகுறது ஸ்டாப் ஆகிருந்திருக்கு. ஏலாட் போர்ட் வந்து கம்ப்ளீட்டா பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ண போறாங்கதா தகவல்கள் வருது. ஸோ எலாட் போர்ட்டுங்கிற ஒரு முக்கியமான 3 போர்ட்ல 3 துறைமுகங்கள்ல முக்கியமான துறைமுகமா இருக்கக்கூடிய இந்த எலாட் போர்ட்டுங்கிறது யமன் அன்சார் அல்லா அமைப்பினால மூடப்பட்டிருக்கு. அது திரும்ப இயங்குறதுக்கான வழிமுறையே இல்லாத அளவுக்கு மூடப்பட்டுருச்சு. ஸோ யமன் அன்சார் அல்லா அமைப்பு தன்னால இயன்ற விஷயங்களை பண்ணுது. யமன்கிற நாடு மட்டும்தான் இந்த ஜெனசைடல் கன்வென்ஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ சர்வதேச நாடுகளுக்குரிய கடமைய யமன் அன்சார் அல்லா அமைப்பு மட்டும்தான் பண்ணியிருக்குது. யமன்கிற நாடு மட்டும்தான் பண்ணியிருக்குது. மற்ற யாருமே அதை பண்ணல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஒரு சிறு அளவுக்கு பல உதவிகள் வந்து இன்னைக்கு அதிகமான உதவிகள் வந்து பலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கும் மற்ற ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கும் பண்றது வந்து ஈரான் தான். ஸோ ஈரான் வந்து பின்னாடி இருந்து இயங்குதே தவிர நேரடியா அதனால பெருசா செயல்பட முடியல. 12 நாள் போர்ல இஸ்ரேல் வந்து கடுமையான பாதிப்புகளை சந்திச்சுது. ஈரான் வந்து அடிச்சு நொறுக்கிருச்சு இஸ்ரேலை. அதுல ஏற்பட்ட பாதிப்புல இருந்து மீள முடியாத அளவுக்கு இஸ்ரேல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய விளைவுகள் இன்னைக்கு களமுனையில எதிரொலிக்குது, காசா களமுனையில. ஸோ அந்த பின்னடைவுகளையும் இன்னைக்கு இஸ்ரேல் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ பிராக்டிக்கலா 2 நாடுகள் வந்து பலஸ்தீன் மக்களுக்காக இது வரைக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து யமன், இன்னொன்னு ஈரான். இந்த 2 நாடுகளை தவிர வேற எந்த நாடும் பலஸ்தீனியர்களுக்கு எந்த உதவியுமே பண்ணலைங்கிறது தான் கலை யதார்த்தம். அப்படியான ஒரு நிலையில இந்த இந்த உலகத்தின் ஆதிக்கையாளர்களா இருக்கக்கூடிய அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் அவங்க நினைச்சதெல்லாம் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பின்னணியில இந்த மக்களை பட்டினி போட்டு கொலை பண்றது இன்னைக்கு உலகத்துக்கு காட்டிக்கிட்டு தெளிவாவே தெரிஞ்சே பண்றாங்க. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்றாங்க. சர்வதேச அமைப்புகள் எல்லாமே கண்டனம் தெரிவிக்குது. வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் கண்டனம் தெரிவிக்குது. அன்ரா கண்டனம் தெரிவிக்குது. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் கண்டனம் தெரிவிக்குது. ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் கண்டனம் தெரிவிக்குது. அங்க இஸ்ரேல்ல இருந்து இயங்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எல்லா அமைப்புகளும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. சர்வதேசத்துல இருக்கக்கூடிய மனித உரிமை சார்ந்த எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. யுஎன் ஸ்பெஷல் ராப்பர்ட்டரா இருந்த பிரான்சிஸ்கோ அல்பனேசி கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதுக்கு மேல கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு அத்தாரிட்டிங்கிறது யாருமே இல்லை. ஸோ அதனால இவனுங்க எதையுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. எந்த இதையுமே மதிக்கல. இவனுங்களுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் பொருந்தாதுன்னு நிக்கிறானுங்க. ஸோ அதனால இதுல இருந்து மீட்கிறதுக்கான வழிமுறையே இல்லாம தான் இருக்குது. இவனுங்களே டயர்டாகி இவனுங்களுடைய ஃபோர்ஸை காப்பாற்ற முடியலங்கிற ஒரு நிலை வந்ததுன்னா மட்டும்தான் போர் நிறுத்தம்ங்கிறது வரும். ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கிற கலை யதார்த்தம். நம்ம நைவா இவனுங்க வந்து சொல்றத வச்சியோ, ட்ரம்ப் சொல்றத வச்சியோ, நெத்தன்யாகு சொல்றத வச்சியோ, இல்ல மேற்கத்திய ஊடகங்கள் எழுதுற கதைகளை வச்சியோ நம்ம வந்து இது சீஸ்ஃபயர் வருங்கிறத நம்ம என்ன தேவையில்லை. இவனுங்களுக்கு சமாளிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டதுன்னா மட்டும்தான் போர் நிறுத்தம்ங்கிறது வரும். அதுவுமே கம்ப்ளீட்டா அன்றாடம் இஸ்ரேலால விதிமீறல்கள் வந்து நடத்திக்கிட்டே தான் இருக்கும் இஸ்ரேல். அதை தவிர்த்து அது வந்து கம்ப்ளீட் போர் நிறுத்தம் இல்ல அமைதிங்கிறது இந்த பகுதிக்கு இப்போதைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருக்கு. மீண்டும் மீண்டும் ஒண்ணு மட்டும்தான் இப்போ உறுதியா தெரியுது. இவங்களை வந்து அவங்க வந்து ரோகா நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்களும் வந்து போரியல் ரீதியா தான் அவங்களுக்கு பதில் கொடுக்கணும். அப்பதான் வந்து அவங்க நீங்க சொல்றதை காது கொடுத்து கேட்பாங்க.
அப்படின்றதா அங்க நல்லா தெரியுது. அப்படி நடந்ததுதான் 2 கப்பல்கள் தாக்கப்பட்ட பிறகு வந்து திரும்ப வந்து இப்போ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. வேற ஆளை வச்சு பேசலாமா ஏமன் கிட்ட அப்படின்லாம் பாக்குறாங்க. இதுல வந்து நம்ம தொடக்கத்திலே பேசுன மாதிரி சிரியா உள்ள இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, ட்ரூஸ் கம்யூனிட்டிக்கும் அந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளுக்கும் சண்டை சொன்னாங்க. அதன் பிறகு திரும்ப ட்ரம்ப் பேசி வந்து எங்க 2 பேருக்குள்ள சமாதானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அல்ஜுலானி சொல்றாப்ல, இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் சமாதானம் நடந்துருச்சு அப்படின்னு. ஆனாலும் மிக கடுமையான தாக்கத்துல இஸ்ரேல் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் சொல்லுது சிரியா உள்ள இருக்கக்கூட ஒரு பகுதியில இப்போதைக்கு சிரியாவோட ஆட்சியை கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஹெச்டிஎஸ் அந்த தீவிரவாதிகள் வந்து உள்ள போகணும் போகக்கூடாதுன்னு இஸ்ரேல் முடிவு பண்ணுது. ஆக்சுவலி இப்ப அங்க என்ன நடந்திருக்கு கொஞ்சம் தொடக்கத்துல இருந்து டீட்டெயிலா சொன்னீங்கன்னா நல்லா. அதாவது முக்கியமா வந்து சிரியாவினுடைய வீழ்ச்சி, சிரியாவினுடைய வீழ்ச்சிக்கு வித்திட்டவர்கள், முக்கியமான அடிப்படையா இருந்து வித்திட்டவங்க வந்து கத்தாரு, துருக்கி தான். ஸோ கத்தாரும் துருக்கியும் தான் இந்த டக்ஃபீரி தீவிரவாதிகளை காப்பாற்றி அவங்களுக்கு ஃபண்டு பண்ணி அவங்களுக்கு முழுமையான உதவிகள் பண்ணி அவங்கள வந்து கொண்டு வந்தது. ஸோ அவங்கள கொண்டு வந்ததுல பஷீர் அல் அசாதோடைய ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவனுங்க என்ன ப்ரொபகண்டா பண்ணானுங்கன்னா, பஷீர் அல் அசாத்துக்கு எதிராக பஷீர் அல் அசாது இஸ்ரேலுடைய கைகூலி அப்படின்னு தான் வந்து இவனுங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தானுங்க. நாங்க தான் உண்மையா பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவானவங்க, நாங்க தான் உண்மையா வந்து இஸ்ரேலுக்கு எதிரானவங்க அப்படிங்கிறது தான் இவனுங்க வச்சுக்கிட்டு இருந்த பிரச்சாரம். இப்போ பஷீர் அல் அசாதை வெளியேற்றிட்டானுங்க. இப்போ இந்த 6 மாத காலங்கள்ல என்ன நடந்திருக்கு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும். யாரு இஸ்ரேலினுடைய கைகூலி, யாரு அமெரிக்காவினுடைய கைகூலிங்கிறது நம்ம இனிமே எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு நிலைமை வந்து மோசமா இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வெளிப்படையா தான் இருக்கு, புரிஞ்சுக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்லாத அளவுக்கு வெளிப்படையா இருக்கு. ஸோ இவனுங்க வந்து அமெரிக்காவினுடைய ஆட்கள், அவனுங்க தான் வந்து இந்த ஐசிஸ், அல் கொய்தா, இந்த டக்ஃபீரி எலமெண்ட்ஸ் எல்லாருமே அமெரிக்கா உருவாக்குன ஆட்கள் தான். அவனுங்களுக்காக வேலை பார்க்குறவனுங்க, எம்பையருக்காக வேலை பார்க்குறவனுங்க. இவனுங்க எந்த இடத்துலையும் அமெரிக்காவுக்கு எதிர்நிலையில இருக்கக்கூடிய நாடுகளை மட்டும்தான் வந்து இவனுங்க தாக்கி இருக்கிறானுங்க, இவனுங்க வந்து குடைச்சலை கொடுத்துருக்கிறானுங்க. அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய எந்த நாடுகள்லையும் எந்த தாக்குதலையும் இவனுங்க நடத்தினது இல்லை, எந்த கிளர்ச்சியிலையும் இவனுங்க ஈடுபட்டது கிடையாது. அதுதான் இவனுங்களுடைய வரலாறு. சவுதி அரேபியாவுக்கு எதிராக எதுவும் பண்ணது கிடையாது, ஜோர்டானுக்கு எதிராக எதுவும் பண்ணது கிடையாது, யுஏஇக்கு எதிராக எதுவும் பண்ணது கிடையாது, கத்தாருக்கு எதிராக எதுவும் பண்ணது கிடையாது, பஹ்ரைனுக்கு எதிராக எதுவும் பண்ணது கிடையாது, குவைத்துக்கு எதிராக எதுவும் பண்ணது கிடையாது. இதெல்லாம் வந்து அமெரிக்காவினுடைய கையாட்களா இருக்கிறானுங்க. ஸோ அவனுங்களுக்கு எதிராக எதுவுமே பண்ணதில்லை. யாருக்கு எதிராக இவனுங்க பண்றானுங்கன்னா, ஈரானுக்கு எதிராக பண்றானுங்க குண்டுவெடிப்பு, இஸ்ரேலுக்கு சிரியாவுக்கு எதிராக பண்றானுங்க, லிபியாவுக்கு எதிராக பண்ணானுங்க, அப்புறம் இன்னைக்கு ஆப்பிரிக்கன் நாடுகள்ல பல நாடுகளுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு போறக்கூடிய பல நாடுகளுக்கு எதிராக வந்து இந்த தீவிரவாத நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. யமன் அன்சரல் அமைப்புக்கு எதிராக வந்து பண்றானுங்க. ஸோ அப்ப இவனுங்களுடைய நோக்கமே வந்து அமெரிக்காவினுடைய எம்பையரை காப்பாத்துறதுக்காக இங்க இருக்கக்கூடிய எதிரணியை வந்து தாக்குறது, மக்கள் மத்தியில பிளவுகளை உருவாக்குறது, அதன் மூலமா இந்த எதிரணியின் மீது ஒரு அவநம்பிக்கையை உருவாக்குறது, நம்பிக்கையின்மையை உருவாக்கி அதுல இருந்து அமெரிக்காவுக்கு சேவகம் பண்றதுதான் இவனுங்களுடைய நோக்கம். அதுதான் பிரதான நோக்கமா வந்து இவனுங்க இயங்குறானுங்க. ஸோ இந்த இடத்துல திடீர்னு இந்த ட்ரூஸ் கம்யூனிட்டி வாழக்கூடிய ஒரு 3 ஐ திங்க் வந்து மெயினான ஒரு இடம்னா ஸ்வைதாங்கிற இந்த மாகாணம், தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாகாணம், தாரா கொனேட்ரா பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்வைதாங்கிற இந்த மாகாணம் பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறது வந்து ட்ரூஸ் கம்யூனிட்டிங்கிறது இந்த இஸ்லாமிய மதத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவா தான் சொல்றாங்க. அலவைட் மாதிரி வந்து ஒரு பிரிவா சொல்றாங்க. ஸோ இந்த ட்ரூஸ் கம்யூனிட்டி இது வந்து கோலான் ஹைட்ஸ்ல, ஸ்வைதாங்கிறது கோலான் ஹைட்ஸ்ல இருந்த ஐ திங்க் அந்த பகுதி தான் நினைக்கிறேன். கோலான் ஹைட்ஸ்ல இருந்தவங்க ட்ரூஸ் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். அதான் இஸ்ரேல் ஆக்குபை பண்ணிடுச்சு.
சிரியால இருந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்குது, இப்ப தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுல வச்சிருக்குது. அதுதான் அமெரிக்கா வந்து அக்ரி பண்ணிருச்சு, அதாவது ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு, அது வந்து இஸ்ரேலினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இந்த கொலான் ஹைட்ஸ்ல வாழ்ந்த ட்ரூஸ் கம்யூனிட்டி அந்த போரின் போது வெளியேற்றப்பட்டவர்கள் ஜெரமானாங்கிற ஒரு நகர் பகுதிகளில் வாழ்றாங்க. அது வந்து டமாஸ்கஸினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதி ஜெர்மானாங்கிறது. ஸோ அந்த ஜெர்மானாவில் வாழக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் ட்ரூஸ் மக்கள். அந்த ட்ரூஸ் மக்கள் எல்லாமே கொலான் ஹைட்ஸ்ல இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள். அவங்க எல்லாருமே இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலையில இருக்கக்கூடியவர்கள். ஸ்வைதாவினுடைய வரலாறை பத்தி பார்க்கும்போது ஸ்வைதாங்கிற மாகாணம் தான் முதல்ல பிரெஞ்சு ஆதிக்கத்துக்கு எதிராக, பிரெஞ்சு இம்பீரியலிசத்துக்கு எதிராக சிரியால இருந்து கிளர்ச்சியில் ஈடுபட்ட சமூகம். அங்கிருந்து உருவானது தான் சிரியாவுக்கான விடுதலைக்கான போராட்டம். அதை முன்னின்று நடத்தினவங்க ட்ரூஸ் மக்கள் தான். ட்ரூஸ் மக்களும் ட்ரூஸ் தலைவர்களும் தான். ஸோ இப்போ ட்ரூஸுங்கிறவங்க சிறுபான்மை மக்களா இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் சொல்ல போனா லெபனான்லயும் ஒரு பகுதியா வாழ்றாங்க. இந்த ட்ரூஸ் மக்கள்ங்கிறவங்க சிரியாவை பொறுத்தளவுல வந்து மைனாரிட்டி சமூகமா இருந்தாலும் சிரியாவினுடைய தேச பற்றுல முக்கியமானவங்களா இருக்கிறாங்க ட்ரூஸ் மக்கள். ஏன்னா வரலாறு முழுக்க அப்படிதான் இருந்திருக்கு. அவங்க ஒரு காலமும் தனியா பிரிஞ்சு போகணுங்கிற அந்த எண்ணப்பாட்டுக்கே போனது கிடையாது. சிரியாங்கிறது தன்னுடைய நாடா பார்க்கக்கூடியவர்கள் இந்த ட்ரூஸ் மக்கள். ஸோ இப்ப இந்த ட்ரூஸ் மக்கள் இந்த இந்த டக்ஃபீரி கட்டுப்பாட்டுல, தீவிரவாதிகள் கட்டுப்பாட்டுல இந்த நாடு போனதுக்கு அப்புறம் அவங்க அச்சமுடுறாங்க. ஏன்னா அலவைட் சமூகத்துக்கு எதிராக, அதாவது கோஸ்டல் பகுதியில கடற்கரை பகுதிகளில் வாழ்ந்த அலவைட் சமூகத்துக்கு எதிராக ஒரு இனப்படுகொலை நடத்தப்பட்டுச்சு கடந்த ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி. அதுல ஆயுதம் இல்லாத இருந்த இந்த அலவைட் சமூக மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. இன்றைய வரைக்கும் பெண்கள் முதற்கொண்டு கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே செக்ஸ் அடிமைகளா, அதாவது செக்ஸ் ஸ்லேவ்ஸா கொண்டு போய் விற்கப்படுறாங்கதா சொல்லிட்டு இருக்காங்க. செக்ஸ், அதாவது ஸ்லேவ் மார்க்கெட்டு சிரியால இன்னைக்கு இயங்குது. இது ஒரு காலத்துல லிபியால நடந்துச்சு. இப்போ சிரியாக்குள்ள ஸ்லேவ் மார்க்கெட் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான எத்தனிக் கிளென்சிங், இல்ல டிஸ்கிரிமினேஷன், இல்ல இனப்படுகொலை நடக்குது, வெளிப்படையா நடக்குது. ஜுலானி போர்சஸ் குறிப்பா வந்து இவனுங்க எல்லாருமே செச்சன்யா, உய்கூர், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் பகுதிகளில் இருந்து வந்த இந்த டக்ஃபீரிஸ், அதாவது கிட்டத்தட்ட அவனுங்க வந்து மெர்சனரி, அமெரிக்காவினுடைய ரெக்ரூட்டட் மெர்சனரிஸ், இஸ்லாம் பேர்ல இருக்கக்கூடிய மெர்சனரிஸ், கூலிப்படைகள். ஸோ அவனுங்க வந்து இந்த பெண்களை கடத்தி இன்னைக்கு அடிமை விலைக்கு அடிமையா வந்து வித்துக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இத வந்து ஃபேஸ் பண்ணுது அலவி சமூகம். இந்த அலவி சமூகத்துக்கிட்ட ஆயுதங்கள் கிடையாது, பெரிய அளவுக்கு அணி சேர்க்கை நடக்கல, பெரிய இதுக்கு ப்ரிப்பரேஷனே வந்து பண்ணல. இதெல்லாம் நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல. காப்பாத்திருவாங்க, இந்த நாடு வந்து இப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த அந்த நம்பிக்கை வந்து இன்னைக்கு வீண் போயிருச்சு. இது இந்த நாடு வீழ்ந்து போச்சு. இதே டக்ஃபீரி தலைய வெட்டக்கூடிய தீவிரவாதிகள் இன்னைக்கு இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறானுங்க. இப்ப அந்த மக்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்க முன்னாடி ப்ரிப்பரேஷன் எதுவுமே பண்ணல, தங்களை தயார்படுத்திக்கல, இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கல. அதனால கடுமையான பாதிப்புகளை சந்திச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 பேரை அலவி சமூகத்தை ஒரு வாரத்துக்குள்ள கொண்டு இருக்கிறானுங்க. பலரை வந்து காணாமலாக்கி இருக்கிறானுங்க. பலரை வந்து செக்ஸ் அடிமைகளா கொண்டு போயிருக்கிறானுங்க. இன்றைய வரைக்கும் கடத்தல் சம்பவங்கள் இன்னமும் வந்து ரிப்போர்ட் ஆகிட்டு தான் இருக்கு அலவி சமூகத்துக்கு எதிராக. ஸோ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து ஒரு மைனாரிட்டி சமூகத்துக்குள்ள நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரூஸ் கம்யூனிட்டி தன்னை ஆம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதாவது தங்களுக்கான ஒரு பாதுகாப்பு
அமைப்பு முறைகளை உருவாக்கிக்கிட்டு ஆயுதங்களை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி தங்களுக்கு பயிற்சிகள் எல்லாம் எடுத்து தயார் நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா, பாதுகாத்துக்கணும்னா, அளவே சமூகத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பை வந்து தடுக்கணும்னா தானும் வந்து ஆயுதங்களோட இருந்தா மட்டும்தான் அது முடியும் அப்படிங்கிறத இவங்க தெளிவா உணர்ந்துட்டாங்க. ஏன்னா சமகால உதாரணத்துல ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் இடம்பெற்றதுனால இவங்க அலர்ட் ஆகி இவங்க தயார் நிலையில இருந்ததுனால இவங்க நல்ல வலுவான இராணுவ கட்டமைப்பை வச்சிருக்கிறாங்க. குழுக்கள் வந்து இராணுவ குழுக்கள் வலுவா இருக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சுவைதா மாகாணத்தை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜுலானி ஃபோர்ஸை உள்நாட்டு கட்டுப்பாடு வந்து ஜுலானி ஃபோர்ஸ் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அங்க இல்லை. ஏன்னா இவங்க வந்து அதை தடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தங்களுக்கு பாதுகாப்பா இவனுங்க உள்ளுக்கு வந்தானுங்கன்னா அளவி சமூகத்துக்கு என்ன ஏற்பட்டுச்சோ அதுதான் தனக்கும் ஏற்படுங்கிறதுக்காக அவங்க தடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியான ஒரு இடத்துலதான் ஜெர்மானாங்கிற அந்த பகுதியில இதே டக்ஃபிரி தீவிரவாதிகள் வந்து உள்ளுக்கு நுழைஞ்சு கட்டுப்பாடை தங்களுடைய கை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடும் போது ஜெர்மானால மிகப்பெரிய படுகொலைகள் நடத்தப்பட்டுச்சு இதே ட்ரூ சமூகத்துக்கு எதிராக. அப்போ இந்த சுவைதா பகுதிகளில் இருந்தும் இன்னும் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொலான் ஹைட்ஸ் போன்ற பகுதிகளில் இருந்து உள்ளுக்கு நுழைஞ்சு ஜெர்மானாவுக்கு இந்த ட்ரூஸ் படைகள் போனாங்க. போய் அதுல இருந்து அவங்கள மீட்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது. அப்படி வந்து அந்த படுகொலை வந்து ஓரளவுக்கேனும் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு ஜெர்மானால. ஸோ ஜெர்மானால முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன கிளியர் ஆயிட்டாங்க, நமக்கு எதிராக வரப்போறானுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ சமீபத்துல என்ன ஆயிடுச்சு, ஒரு திடீர்னு இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருந்தது என்னன்னா, அசர்பைஜானுடைய தலைநகரம் பாக்குல அல்ஜுலானியினுடைய ஆட்கள், அல்ஜுலானி அதே போல இஸ்ரேலினுடைய டெலிகேஷன் இவங்க சந்திச்சு இவங்களுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்துறதுக்காக பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு அதுல ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கு. அதுல இஸ்ரேல் வந்து சில கண்டிஷன்ஸ் வச்சதை இவங்க ஏத்துக்கல, அதே போல இவங்க வச்சிருந்த கண்டிஷன்ஸை இஸ்ரேல் ஏத்துக்கல. கடைசியா ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து அதுல என்ன சொல்லியிருக்கிறானுங்க, ஸ்வைதாவினுடைய கட்டுப்பாட்டை நாங்க வந்து சிவில் சர்வீசஸ் வந்து நாங்க பண்ணணும், அதனால அதை வந்து நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கானுங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கும் எங்களுக்குமான அந்த உறவுகளை வந்து நம்ம சுமூகப்படுத்திக்கலாம். இஸ்ரேலுக்கும் அதாவது நார்மலைசேஷன், அப்ரஹாம் அக்கார்ட் பிரகாரம் நார்மலைசேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவனுங்க பேசுனது. அதுக்கு இஸ்ரேல் வந்து ஓகே சொல்லியிருக்கு. இந்த ஓகே சொன்னதுக்கு அப்புறம் இவனுங்க என்ன பண்ணிருக்கிறானுங்க, சரி ஓகே வாங்கியாச்சு, இஸ்ரேல்கிட்ட இருந்து ஓகே வாங்கியாச்சு, நம்ம போகலான்னு சொல்லிட்டு உள்ளுக்கு நுழைஞ்சிருக்கிறானுங்க. நுழையும் போது இஸ்ரேலை நம்புறதுக்கு ட்ரூஸ் வந்து முட்டாள் கிடையாது. ஏன்னா ட்ரூஸ்க்கு தெரியும் இந்த டக்ஃபீரி எலமெண்ட்ஸ் உள்ளுக்கு வர்றதுக்கு அடிப்படையா இருந்தது இஸ்ரேலுங்கிறது அந்த கம்யூனிட்டிக்கு தெரியும். இஸ்ரேல் தான் இதுக்கு பின்னாடி இருந்து இயங்குனுச்சு, அமெரிக்காவும் இஸ்ரேலும் இயங்குனுச்சு, துருக்கியினுடைய எரடகானும் கத்தாரும் ஃபண்ட் பண்ணானுங்க, நேரடி உதவிகள் பண்ணானுங்க. அப்படிதான் வந்து இந்த டக்ஃபீரி எலமெண்ட்ஸ் வந்தானுங்க. இந்த டக்ஃபீரி எலமெண்ட்ஸுக்கு எதிராக, இந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக தான் அவங்க வந்து இவ்வளவு தயாரிப்பு பணிகள்லையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் கூட ஒரு சுமூக பேச்சுவார்த்தையின் மூலமா முடிவுகளை எட்டி இஸ்ரேல் வந்து இந்த பகுதிக்கு அனுமதி கொடுத்ததுனால இவனுங்க உள்ளுக்கு வந்தா ட்ரூஸ் மக்கள் வந்து கைகட்டி வேடிக்கை பார்க்க போறது கிடையாது. ஏன்னா அதுல அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, இஸ்ரேல் வந்து காப்பாத்தவா போது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருந்த இடத்துலதான் வந்து இந்த ட்ரூஸ் சமூகத்தினுடைய ஒரு படைப்பிரிவு ஆம்புஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் உள்ளுக்கு வந்தவங்களை கான்வாயை வந்து ஆம்புஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து இவனுங்களால உள்ளுக்கு போக முடியல, ஓடி வந்துட்டானுங்க இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள். இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் ஓடி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவனுங்க ஏற்கனவே தயார் நிலையில இந்த பெடோவின் அரப் கம்யூனிட்டியை தயார்படுத்தி வச்சிருந்திருக்கானுங்க. அதாவது அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்க இந்த நாடோடி அரபு மக்கள். அந்த பகுதியில அவங்க வந்து பெரிய மெர்சனரி குரூப் வச்சிருக்கிறாங்க, படைப்பிரிவுகள் வச்சிருக்காங்க, கிளான்ஸ் இருக்கு, படைப்பிரிவுகள் இருக்கு. அவங்க எல்லாத்தையும் தயார்படுத்தி ஜுலானி
அவங்கள எல்லாத்தையும் தயார்படுத்தி அவங்க மூலமா ட்ரூஸ் மக்களுக்கு எதிரான போரை வந்து ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. ஸோ இது நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு ட்ரூஸ் மக்களுக்கு எதிரான படுகொலைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே போல ட்ரூஸ் வீரர்களும் பெரிய அளவுக்கு சண்டையில ஈடுபட்டு இந்த படை பிரிவுகளை பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கானுங்க. HDS தீவிரவாதிகளை பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறானுங்க. அதே போல பலரை வந்து பணைய கைதியா போர்க்கைதிகளா பிடிச்சிருக்கிறானுங்க. ஸோ இந்த சண்டை எல்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்கும்போது இஸ்ரேல் என்ன பண்ணிருக்குன்னா நேரடியா டமாஸ்கஸ் மீதும், அதாவது ட்ரூஸ் மக்களை பாதுகாக்கிறேன், ட்ரூஸ் மக்கள் பகுதியில HDS தீவிரவாதிகள் உள்ளுக்கு வர்றதுக்கு நாங்க அனுமதிக்க முடியாது, நாங்க வந்து ட்ரூஸ் மக்களினுடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிரியாக்குள்ள தாக்குதல்ல ஈடுபட்டானுங்க. ஏர் ரைட்ஸ் பண்ணாங்க. அதுல வந்து அதாவது அரசு அரண்மனையின் மீது வாயில் மீது ஒரு சிம்பாலிக்கான தாக்குதல் நடந்தது. அதே போல டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட ஹெட் குவார்டர்ஸ் மீது தாக்குதல் நடந்தது. என்ட்ரன்ஸ்ல தாக்குதல் நடந்ததுல 13 பேர் உயிரிழந்ததா அன்றைய நிலையில அறிவிப்பு வெளியானுச்சு. பெரிய தாக்குதல் வந்து நடந்தது. ஸோ இதெல்லாம் சிம்பாலிக்கா உணர்த்தினது என்னன்னாக்க, நீ அதாவது சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனை மட்டும்தான் நீ எடுத்துக்க முடியும், பாதுகாப்பு பிரிவுகளை நீ ஸ்வைதாக்குள்ள கொண்டு வரக்கூடாது, ஏன்னா நான் கட்டுப்படுத்த போறேன், எனக்கு அந்த பகுதி தேவை அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் தரப்புல இருந்து ஜுலானி ஃபோர்ஸுக்கு சொன்ன தகவல். ஸோ இப்போ இதன் பிரகாரம் இஸ்ரேல் என்ன பண்ண ட்ரை பண்ணுதுங்கன்னா, ஸ்வைதா மக்களுடைய ஆக்சுவலா வந்து அதுல வந்து சிரியாவினுடைய பெட்ராய்டிக் ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து இஸ்ரேலை நம்புறதுக்கு தயாரா இல்லை, இஸ்ரேலுக்கும் எதிராக இருக்கணும், அதே நேரத்துல ஜுலானிக்கும் எதிராக இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனா இவங்க கூட கொலாபரேட் பண்ணக்கூடிய, அதாவது இஸ்ரேல் கூட கொலாபரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதே பகுதியில, ட்ரூஸ் மக்கள் பகுதியில, ட்ரூஸ் சமூகத்திலிருந்து. அந்த ஃபோர்ஸ் மூலமா இது வந்து இஸ்ரேலுக்கு வந்து நாங்க முழு ஆதரவு கொடுக்குறோம், எங்களை பாதுகாக்கிறதுக்கு இஸ்ரேல் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டு அந்த ஃபோர்ஸை முன்னிலைப்படுத்துறானுங்க. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, ஜுலானி ஃபோர்ஸ் இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய, ஜுலானியை எதிர்க்கக்கூடிய இந்த ஆக்சுவல் சிரியன் பெட்ராய்டிக்கா இருக்கக்கூடிய ட்ரூஸ் படைப்பிரிவுகளை தாக்குதல் நடத்துறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலும் அதே விஷயத்தை தான் பண்ணுது. இப்ப இங்க தாக்குதல் வந்து இந்த HDS தீவிரவாதிகள் மீதும் கான்வாய் மீதும் நடத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இஸ்ரேலுக்கு எதிராகவும் அதே போல இந்த தீவிரவாதிகளுக்கு எதிராகவும் இயங்கக்கூடிய ஆயுதம் தாங்கிய குழுக்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ இப்போ அதுதான் அங்க நடக்குது. இப்போ இதுல இந்த ட்ரைபல் ஆர்மி, அதாவது இந்த பெடோவின் ஆர்மியை அனுப்பி அதே குழுவை தான் வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு இன்னைக்கு அனுப்பி இருக்கிறாங்க இந்த ஜுலானி டீமும். ஸோ இப்போ இதுல எல்லாத்துலயும் யாரை வந்து அவங்க கார்னர் பண்றாங்க, ஸ்வைதாவினுடைய கட்டமைப்பு அளிக்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. ஸ்வைதாவில் இருக்கக்கூடிய உண்மையான சிரியன் சிந்தனை ஓட்டத்துல இருக்கக்கூடிய அந்த நேஷனல், அதாவது தேசியவாத சிந்தனையில் இருக்கக்கூடிய குழுக்கள் மீது தாக்குதல் நடத்தி அவங்களை அழிக்கிறதுக்கான போர் நடவடிக்கையில இன்னைக்கு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்ப இதுல என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்றானுங்க அப்படின்னாக்க, ஜுலானிங்கிற தீவிரவாதிய காரணமா காட்டி ஸ்வைதா மக்களை வந்து பாதுகாக்கிறங்கிற பேர்ல இஸ்ரேல் வந்து ஒரு தாக்குதலை நடத்தி வெளி உலகத்துக்கு அப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு தனக்கு தேவையான குழுக்களை இங்க வந்து உருவாக்கி அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்களுடைய கட்டுப்பாட்டுல ஸ்வைதாவை ஒப்படைக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை வந்து நடக்குது. இது ஏன் வந்து இந்த நடவடிக்கை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா நடக்குதுன்னா, இங்க இருந்து ஆரம்பிச்சா, கோலான் ஹைட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சா ஸ்வைதாவினுடைய பார்டர் பகுதி அவங்களுக்கு வழித்தடத்தை உருவாக்குது, கிழக்கு பக்கம் போறதுக்கான வழித்தடத்தை உருவாக்குது. அப்படியே நேரா பண்ணா அல்டான்ஃப்ங்கிற அந்த ஜோர்டான் ஈராக்கி பார்டர்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்கு, அங்கதான் ஒரு முறை தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அந்த பேஸ் வரைக்கும் கனெக்ட் ஆகுது ஸ்வைதா. அப்ப இதுல பஃபர் ஜோனை உருவாக்கி தங்களுக்கு தேவையான காரிடாரை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க. அது ஈராக்கினுடைய எல்லைக்கு போகுது, அங்கிருந்து டெல்லசூர் போகுது, டெரசூர் அந்த பகுதிங்கிறது
கர்டிஸ் படைப்பிரிவுகள் எஸ்டிஎஃபினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. குர்திஸ்தான் பகுதி கட்டுப்பாட்டுல அங்க ஒரு ஆர்ம்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. அது வந்து அமெரிக்காவினுடைய உதவியோட இயங்கிட்டு இருக்கு. குர்திஸ் விடுதலை படைங்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த டெரசோருங்கிற அந்த பகுதியை வந்து கனெக்ட் பண்ணி அங்கிருந்து நேரா ஈராக் வரைக்கும் கனெக்ட் ஆகுது. என்னன்னா ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பகுதியில கனெக்ட் ஆகி கிட்டத்தட்ட இது வந்து கம்ப்ளீட்டா எங்க போகுதுன்னா ஈரான் வரைக்குமே போகுது. இப்ப இந்த காரிடாரை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியா ஸ்வைதாங்கிறது ட்ரூஸினுடைய கட்டுப்பாட்டுல, அதுவும் வந்து பெட்ராய்டிக் ட்ரூஸ் கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா தன்னுடைய ஆதிக்கத்தை இந்த பகுதியில முழுமையா செலுத்த முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த யாரெல்லாம் உண்மையாகவே சிரியாவினுடைய ட்ரூஸ் மக்களுக்காக இயங்குறாங்களோ, ஆயுதம் தாங்கி போராடுறாங்களோ, அவங்கள அழிக்கிறதுக்கான ஒரு போர் தான் இன்றைய நிலையில நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இத வந்து மக்களுக்கு எப்படியெல்லாம் காட்டுறாங்கன்னா, ஜுலானிக்கு எதிராக இஸ்ரேல் இயங்குது, ஜுலானிய வந்து இஸ்ரேல் தாக்குது, அப்போ ஜுலானி வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஆள் தான் அப்படிங்கிறத ப்ரொபகண்டாவா பண்றானுங்க. அதே மாதிரி ஜுலானி இஸ்ரேல் வந்து மோசமான நாடுன்னு சொல்லி பேசுறதன் மூலமா தான் வந்து இஸ்ரேலுக்கு எதிரானவன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறானுங்க. அதே மாதிரி மூன்றாவதா முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா, இந்த ட்ரூஸ் மக்கள் உண்மையாவே வந்து இஸ்ரேல், அதாவது சிரியாவின் ஒன்றுபட்ட சிரியாவுக்குள்ள இருக்குன்னு நினைக்கக்கூடிய ட்ரூஸ் மக்கள் இன்னைக்கு தனிமைப்படுத்தப்படுறாங்க. அவங்கள வந்து ஒரு எல்லைக்கு தள்ளுறாங்க. உங்களுக்கு வேற வழியே கிடையாது, இஸ்ரேல் மட்டும்தான் அவங்கள பாதுகாக்க முடியும், அதனால நீங்க இஸ்ரேல் கூட இணைந்து இயங்குங்க, அதன் மூலமா தான் உங்களை பாதுகாத்துக்கணும், வேற எந்த ஆப்ஷனும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸை இவனுங்க எல்லாருமா சேர்ந்து உருவாக்கிட்டானுங்க. இப்ப இந்த உருவாக்குனதுனால அவங்களையும் ஒரு 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 காட்டி கொடுத்த பிரிவு இருக்கிறதுனால அந்த காட்டி கொடுத்த பிரிவு அவனுங்களே வந்து அதாவது இஸ்ரேல் மூலமா இயக்கப்படுறதுனால அவனுங்க வந்து அதை ஊதி பெரிதாக்கி ட்ரூஸ் மக்கள் எல்லாருமே சிரியாவுக்கு எதிரானவர்கள், அப்போ சிரியாவுக்கு நமக்கு தேவையான தனி நாடுங்கிற கோரிக்கையை வச்சா மட்டும்தான் நம்ம பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்றானுங்க. அதை வந்து நகர்த்துறானுங்க. அதுக்கு இஸ்ரேலினுடைய உதவிங்கிறது கண்டிப்பா தேவை. அப்படிங்கிற இடத்துல இஸ்ரேல் கூட இணக்கமா இருந்தா மட்டும்தான் தங்களை பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிற இடத்த நோக்கி இந்த மக்களை வந்து கட்டாயப்படுத்தி நகர்த்துறானுங்க. அதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இவனுங்க எல்லாருமா சேர்ந்து பண்ணி அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸை வந்து உருவாக்கி இருக்கிறானுங்க. இதுல இருந்து இந்த நாடு வந்து தப்பிச்சு வர்றதுங்கிறது பெரிய காரியமா இருக்குது. ஏன்னா இப்ப ட்ரூஸ் மக்கள் வேற வழியே இல்லாம இஸ்ரேல் கூட இணையக்கூடிய கட்டாயத்துல தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதையும் கடந்து அங்க இருக்கக்கூடிய உண்மையாகவே ட்ரூஸ் மக்களுக்காக இயங்கக்கூடிய அமைப்புகள் அதை எதிர்த்து நிக்கிறாங்க. அவங்களால தாக்கு பிடிக்க முடியுமா என்னங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற சிக்கல். ஸோ அது என்ன முடிவை வந்து எட்டுங்கிறது நமக்கு தெரியல. ஒட்டுமொத்தமாவே சிரியாவினுடைய வீழ்ச்சிங்கிறது இதுக்கு எவனெல்லாம் வித்துட்டானோ, இந்த அரபு நாடுகள்ல இருந்து எவனெல்லாம் வித்துட்டானோ, துருக்கி உட்பட, அவனுங்க தான் இஸ்ரேலினுடைய முழுமையான ஆதரவாளர்கள். ஸோ அப்ப அவனுங்களாலதான் இவ்வளவு சிக்கல்களும் இந்த பகுதியில உருவாகி இருக்கு. சிரியாங்கிற நாட்டையே ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு சிரியா வந்து உடைக்கணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஓகே ஓகே தோழர். இப்போ இதுதான் வந்து ஒரு தோழரை கேட்டிருந்தாரு, இது நடந்தது ஒட்டுமொத்தமா ஒரு நாடகம் தானே, இவங்க இந்த நாடகத்தை தான் நடத்திட்டு இருக்காங்களா இவங்க இத்தனை நாளா அப்படின்னு ஒரு தோழர் கேட்டிருந்தாரு. அதுதான் கிட்டத்தட்ட நீங்க அதுக்கான பதிலாக தான் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இதுல இன்னும் ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னா சவுதி, கத்தார் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து அமைதியை கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலையும் பண்றோம் சிரியால, ஆனா இஸ்ரேல் இப்படி பண்ணுது அப்படின்னு. இது நடந்துச்சுன்னா அடுத்து யாருக்கெல்லாம் பாதிப்பு அப்படின்னு இந்த குறிப்பிட்ட இதை நடத்தின துருக்கி, கத்தாரு, சவுதி, யுஏஇ இவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவங்களும் இதெல்லாம் கண்டிப்பா கணிச்சிருப்பாங்க, அரபு நாடுகளும் கணிச்சிருக்கோம். இது வந்து சுவைதா வந்து அவங்க கையில போச்சு அப்படின்னா இது வந்து வெவ்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி. இதை இவங்க எப்படி பாக்குறாங்க? இது வந்து இவங்களுக்கு பிளஸ்ஸா தான் இருக்கும். நடக்கட்டும், இது நடக்கட்டும்,
அவங்க போய் திரும்ப ஈராக் அட்டாக் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஈரான் அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு பாக்குறாங்களா, இல்ல இது நமக்கு ஆபத்தா வரும் அப்படின்னு பாக்குறாங்களா? இவனுங்க எல்லாருமே அமெரிக்காவினுடைய கையாள்களா இருக்கிறானுங்க. ஸோ அதனால அமெரிக்காவினுடைய திட்டத்துக்கு இவனுங்க எல்லாருமே ஓகே தான் சொல்றானுங்க. ஸோ அது வந்து நடந்ததுன்னா இவனுங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே அப்ரஹாம் அக்கார்டில் கையெழுத்து போட்டு உள்ளுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறானுங்க. நார்மலைசேஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறானுங்க. அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் தான். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளை கம்ப்ளீட்டாக அழிச்சு ஒழிச்சிட்டாக்க அந்த பிரச்சனைக்கே வேலை இல்லை. அவனுங்க வந்து தேவைப்படுறத செஞ்சுக்கலாம். இஸ்ரேல் கூட உறவுகளை வச்சுக்கலாம். இஸ்ரேல் கிட்ட இருந்து ஸ்பை டெக்னாலஜியை வந்து கடன் வாங்கிக்கலாம். ஏஐ டெக்னாலஜி மூலமா கொலை பண்றதுக்கு டெக்னாலஜி கடன் வாங்கிக்கலாம். அதெல்லாம் வாங்கிக்கிட்டாக்க உள்ளூர் மக்களை கொலை பண்ணலாம். எவனும் தன்னை எதிர்த்து கிளர்ச்சி பண்ண முடியாத அளவுக்கு தன்னை பாதுகாத்துக்கலாம். தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக்கலாம். கடைசி வரைக்கும் தான் வந்து சுல்தானாவோ இல்ல எமீராவோ இல்ல கிங்காவோ வந்து இந்த பகுதியில வாழலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்ப இவனுங்களுக்கு நோக்கமா இருக்கு. தன்னுடைய சுயநலம் மட்டும்தான் நோக்கமா இருக்கு. அதுக்கு தடையா இருக்கிறது பலஸ்தீனியர்களும் இந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளும். ஸோ அவங்களை அழிச்சிட்டாக்க இவனுங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஸோ அதை அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தான் இந்த இந்த டக்ஃபெரி அமைப்புகள். இவனுங்க எல்லாருமே மெர்சனரி தான். அமெரிக்காவினுடைய மெர்சனரிஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ் ஃபண்டு பண்றானுங்க அவனுங்களுக்கு. அவ்வளவுதான். அமெரிக்காவினுடைய உத்தரவின் பேர்ல கல்ஃப் கண்ட்ரிஸ் ஃபண்டு பண்றானுங்க. இந்த டக்ஃபீரி மெர்சனரிஸ் கூலிப்படைகள் வந்து கொலைகளை பண்றானுங்க. இந்த மக்களுக்குள்ள பிளவுகளை உருவாக்குறானுங்க. இஸ்லாமியர்களுக்குள்ள பிளவுகளை உருவாக்குறானுங்க. அதன் மூலமா அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக வேலை பார்க்கறானுங்க. இதுல இஸ்ரேலுங்கிற நாட்டை விரிவுபடுத்தி இஸ்ரேலுங்கிற நாட்டை இந்த பகுதியினுடைய ஒரு அங்கமா ஏத்துக்கிறதுக்கு இந்த பகுதியினுடைய அரப் கிங்டம்ஸ் எல்லாருமே தயாரா இருக்கிறானுங்க. ஸோ அதனால இவனுங்க எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? இங்க தடையா இருக்கிறதே வந்து ஒரு சில நாடுகள் மட்டும்தான். இந்த தடையா இருக்கிற ஒரு சில நாடுகளையும் அழிக்கிறதுக்கு அவனுங்க தயாரா தான் இருக்கிறானுங்க. அழிச்சா சந்தோஷம் தான் படுவானுங்க. எந்த வகையிலையும் இவனுங்களுக்கு நம்ம நினைக்கிற மாதிரியே இவனுங்க எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம வந்து பிராக்மேட்டிசம், அது இது ஜியோ பொலிட்டிக்ஸ், அது இதுன்னுலாம் நம்ம பேசணும்னாலும் இவனுங்க எப்பவுமே அடிமையா இருக்கிறதுக்கு தயாரா இருக்கிறானுங்கிறது தான் கிளியரா தெரியுது. இவனுங்க என்ன இப்போ ஒன்றும் இல்லைங்க. போன இந்த முறை வந்து ட்ரம்ப் வந்தப்போ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னானுங்க. அதுக்காக என்ன பதிலீடா இவனுங்க கேட்டானுங்க? இந்த பகுதியில அமைதியை உருவாக்கித்தாங்க, வர்த்தகம்லாம் சுமூகமா நடக்கிறதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்துங்க, அப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையாவே இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ளவன்களா நம்ம நினைக்கலாம். இந்த பகுதியின் மீது அக்கறை உள்ளவன்களா நினைக்கலாம். எதுவுமே பண்ணலையே. எதுவுமே பண்ணாம வந்தவொடனே வரவேற்பு கொடுத்துட்டு ஏதோ காலிஃபேட் வந்திருக்கிறான், அவனுக்கு என்ன வேணாலும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தானே இவனுங்க போனானுங்க. ஸோ அதனால இவனுங்களுக்கு எந்த பிரின்சிபலும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது. இவனுங்களுக்கு பூரா இவனுங்களை குடும்பத்தை காப்பாத்திக்கணும், அதிகாரத்துல இருக்கணும், இந்த பகுதியினுடைய மக்களை அடக்கி ஒடுக்கணும். அதை தவிர இவனுங்களுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. இன்னும் ஒரு 2 தோழர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க டெலிகிராம்ல. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, முக்கியமா ஒரு தோழர் வந்து அந்த இதை பத்தி நம்ம போன இதுல பேசணும். என்ன அப்படின்னா, காசா உள்ள வரக்கூடிய துருப்புகளை, ஐஓஎஃப் துருப்புகளை வந்து கைது பண்றதை வந்து மிக முக்கியமான விளையாடுத்து பலசம் செய்ய போகுது அப்படின்னு பேசியிருந்தோம். அதை கூட அவங்க போஸ்டராகவே அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று வந்த ஒரு தகவல் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஹீப்ருவோட சேனல் 13ல இருக்கக்கூடிய செய்தியாளர் சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, எப்போ வேணாலும் வந்து இது வந்துடும், அதாவது போர் நிறுத்தம் வந்துடும், அதுக்காக ப்ரிப்பரேஷன்ல இருக்குது. ப்ரிப்பரேஷன்ல எந்த பார்ட் இருக்கு அப்படின்னா, அந்த பெய்ட் ஹனூன், அது எங்க ரொம்ப மோசமா வந்து தாக்கப்படுறாங்களோ, இஸ்ரேலிய வீரர்கள் வந்து மிக மோசமா எங்க தாக்கப்படுறாங்களோ அங்கிருந்து வெளியேறது அப்படின்னு அவங்க மிக முக்கியமான ஒரு 4 இடத்த வந்து அல்கசம் பிரிகேட் மிக ஸ்ட்ராங்கா தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காதான் நம்புறாங்க. அதுல வந்து ஒரு இடம் காசாவோட சிட்டி கான் யூனிஸ், அப்புறம் வந்து அல் மவைசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடியிருப்பு. இது இந்த ஒரு 3-4 இடங்களும் மிக கடுமையா அவங்க ஃபுல் கண்ட்ரோல்ல வந்து பாலஸ்தீன் தான் வச்சிருக்கு அப்படின்னு நம்புறாங்க. உள்ளுக்குள்ள இருந்து நம்ம கைது செய்யப்படுவோமோ அப்படின்ற ஒரு அச்சம் உள்ள இயல ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆர்மி உள்ளுக்குள்ளேயே அப்படின்னு சொல்றாங்க. இதுல மிக முக்கியமா இன்னொரு வார்த்தை அவங்க நேரடியாக சொல்லியிருக்காங்க. இது 2வது தடவை திரும்ப பதிவு பண்ணாங்க நினைக்கிறேன். இனிமேல் நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ற வார்த்தையை திரும்ப வந்து நெத்தனியாகு ஆபீஸுக்கு
ராணுவம் சொல்லியிருக்கதா சொல்றாங்க. இப்போ இந்த ராணுவத்தோடைய ஸ்டெப் அடுத்து திருப்பி இன்னும் ஆட்கள் அவங்க கொண்டு வருவாங்களா? என்ன அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்த ஸ்டெப்புக்கு? ஏன்னா நிறைய ஆயுதங்கள் வந்திருக்கதா சொல்றாங்க அந்த குறிப்பிட்ட காலத்துல. இங்க இருந்து மிகப்பெரிய அளவுல ஆட்கள் வந்து சிரியாவோட பார்டருக்கு அனுப்ப போறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த பர்டிகுலரா ஐடிஎஃப் உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அதை சொல்லுங்களேன். இல்லைங்க. ஆட்கள் வந்து அதிகப்படுத்துறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்ப என்னன்னா, ஏற்கனவே அடி வாங்கிட்டு ஓடிட்டு தான் இருக்கிறானுங்க. நீங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இவனுங்களுக்கு எப்ப சீஸ்ஃபயர் தேவைப்படும்னா, எப்ப அடி வாங்கிட்டு தப்பிக்க முடியாம மாட்றானுங்களோ அப்பதான் சீஸ்ஃபயர் தேவைப்படும். ஸோ இப்ப இன்னைக்கு சீஸ்ஃபயர் தேவைப்படுதுன்னா, இவனுங்களுக்கு அடி வாங்கி தப்பிக்க முடியாத அளவுக்கு சிக்கல்ல மாட்டிக்கிட்டானுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். நீங்க சொன்ன விஷயங்களும் அது கூட தான் பொருந்தது. பேட் லக்கியா, பேட் ஹனூன்ல தான் இவனுங்களுக்கு அடி பயங்கரமா விழுந்துகிட்டு இருக்கு. அங்கிருந்து இவனுங்களால தப்பிச்சு வர முடியல. பெரிய அளவுக்கு ஆம்புஷ்ல சிக்கிறானுங்க. ஸோ அதனால அந்த பகுதியில இனிமே வந்து இவனுங்க போர் வந்து நடத்த முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டானுங்க. அதனால அங்கிருந்து தப்பிச்சு வேற பக்கத்துக்கு ஓடலாங்கிறது தான். ஏதாவது இவனுங்களுக்கு என்னன்னா, ஏதாவது குழந்தை குட்டிக்க சோத்துக்கு வழி இல்லாம யாராவது சாப்பாடு கேட்க வந்தாங்கன்னா இவங்க சுட்டு கொல்லுவாங்க. அதுதான் இவங்களால பண்ண முடியுமே தவிர, ஒருத்தன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு எதிர்த்து நின்னானாக்க இவனுங்களுக்கு எதுவும் பண்ண முடியாதுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற சூழல். ஸோ அதனால இது வந்து ஒரு பெரிய ராணுவம், வலுவான ராணுவம்லாம் கிடையாது. வீரமுள்ள ஒரு ராணுவம்லாம் கிடையாது. இவனுங்க கோல பசங்க. இந்த கோல பசங்க தான் இவனுங்க நாங்க தான் உலகத்திலேயே மோரல் ஆர்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. விசித்திரமா வந்து இவனுங்க சொல்லிக்கிட்டு திரியிறானுங்க. இவனுங்களாம் நம்புறதுக்கு உலகத்துல யாருமே தயாரா இல்லை. ஸோ அதனால எப்ப அவனுங்களுக்கு அடி வலுவா விழுந்ததுன்னா இவனுங்க வந்து சீஸ்ஃபயருக்கு வேணும்பானுங்க. இதுதான் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக இவனுங்க தான் கெஞ்சு கூத்தாடி சீஸ்ஃபயர் வாங்கினானுங்க. ஆனா அங்க ஒன்றும் இவனுங்களால நட முடியல, புடுங்க முடியல. அதே போல ஈரானுக்கு எதிராகவும் போய் 12 நாள்ல சீஸ்ஃபயருக்கு கெஞ்சு கூத்தாடி சீஸ்ஃபயர் வாங்கினானுங்க. ஸோ அதனால இவனுங்க எங்கெல்லாம் அடி வாங்கணுங்களோ அங்கெல்லாம் உடனே சீஸ்ஃபயர். இவனுங்க டக்குன்னு காலில் விழுவதுக்கெல்லாம் யோசிக்க மாட்டானுங்க. காலில் விழுந்து எப்படியோ, ஏன்னா முதலாளி இருக்கிறான்ல, அவன் வந்து காப்பாத்தி விட்டுருவாங்கிற நம்பிக்கையில தான் இவனுங்க இந்த ஆட்லாம் போடுறதெல்லாம். ஸோ அந்த நம்பிக்கையில தான் இவனுங்க எப்பவுமே இந்த சீஸ்ஃபயருங்கிற ஆப்ஷனை வந்து அவனுங்க எப்பவுமே வச்சிருப்பானுங்க. எப்பெல்லாம் வந்து வலி தாங்க முடியல, அடி பயங்கரமா விழுந்துகிட்டு இருக்குன்னா உடனே அமெரிக்கா கிட்ட காலில் போய் விழுந்து டக்குன்னு ஓடியாந்து சீஸ்ஃபயர் வாங்க சொல்லுவானுங்க. ஸோ அதான் பண்ணுவானுங்க. தொடர்ந்து அதான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அதே தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையும். இப்ப அல்பைதா நேத்திக்கு பேசும்போது, அபுபைதா நேத்திக்கு பேசும்போது அவரே அதுதான் சொல்லியிருக்கிறாரு. இந்த கேப்சருங்கிறது, ஹாஸ்டேஜ் கேப்சருங்கிறது, போர் கைதிகளை பிடிக்கிறதுங்கிறது இனிமே வலுவா நடக்கும் அப்படிங்கறத எச்சரிக்கையா சொல்லியிருக்கிறாரு. இந்த வார் ஆஃப் அட்ரிஷன்ல அதெல்லாம் வந்து பெரிய பிளானா வந்து அவங்க வச்சிருக்கிறதா தான் அவரே சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவனுங்க அச்சமுடுறானுங்க. ரெண்டாவது அவனுங்க அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாங்க, அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ற இடத்துல அல்மாவாசிங்கிற அந்த பகுதிங்கிறது இன்னைக்கு இவனுங்க அங்கதான் வந்து இந்த எய்ட் டிஸ்ட்ரிபியூஷனை பெருசா பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அல்மாவாசிங்கிறது நோ ஃபயர் ஜோனு. அங்கதான் வந்து பாதுகாப்பான பகுதின்னு சொல்லி அனுப்புறானுங்க டென்ட் போட்டுக்கிட்டு. கடைசி அங்கதான் கொலை பண்றானுங்க. ஸோ அதனால இவனுங்க அங்க ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அல்மவாய்சின்ற இடத்த வலிஞ்சு இப்பதான் திணிக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த அல்மவாய்சில வந்து அமாஸ் தான் இருக்கு, இவ்வளவு ஆள் இருக்காங்க அப்படின்னு ஒரு நாள் அவங்க சொல்லல. அவங்க ஒவ்வொரு தடவை குண்டு போடும் போதும் அமாஸுடைய முக்கியமான லீடர் அந்த வீட்டுல இருந்தாரு, முக்கியமான இவங்க இந்த கூடாரத்துல இருந்தாங்க, அதனால போட்டோம் அப்படின்னு சொல்லி பல பேரை எரிச்சே கொண்டாங்க. ஆனா இப்போ அபிஷியலாவே என்ன சொல்றாங்கன்னா 4 இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது ஹமாஸும் அதனுடைய ராணுவமும், அது வந்து ஒண்ணு வந்து அல்மவாய்சி. அப்ப இப்படி சொல்றது இன்னும் இருக்கிற மக்களை கொல்றதுக்கான வேலைதான் இல்லையா? அதுக்குதான் திட்டமிட்டு பண்றானுங்க. ஏன்னா இப்போ மற்ற பகுதிகளில் ஹமாஸ் இருக்கிறது நமக்கே தெரியுது. ஏன்னா அங்க ஆம்புஷ் நடக்குது, மற்ற இடங்கள்ல ராணுவம் சண்டை போடுது. இங்க வந்து மக்கள் வாழ்றாங்க. மக்கள் வந்து இங்க இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட மக்கள் அங்கதான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த பகுதி ஹமாஸினுடைய வலுவான கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொன்னாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த மக்கள் மீது குண்டு போடுறதுக்கான எக்ஸ்கியூஸ் தான் தேடுறானுங்க. ஸோ அதனால இதுல ஒரு பக்கம் உண்மையை சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து ப்ரொபகண்டா பண்றானுங்கிறது கிளியரா தெரியுது. ஓகே ஓகே தோழர். இன்னொரு தோழர் வந்து இதுல கேட்டிருக்காரு டெலிகிராம்ல, இது ஹமாஸ் தான் இது தொடங்குச்சு, ஹமாஸ் சொல்லுது நாங்க வந்து என்லெஸ் வாரா இருந்தாலும் நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு கேட்டு அவர் 2-3 விஷயம் சொல்றாரு. லெபனான் கெட்டிங் இம்மென்ஸ்லி அட்டாக்டு, லெபனான் இஸ் லூசிங் சாவர்னிட்டி ஆஃப் இஸ் நேஷன், இஸ் ஹெஸ்புல்லா என்ட்ரிங் த வார் டு எஸ்கலேட் அப்படிங்கிற. ஏன்னா
ஹெஸ்புல்லா உள்ள இறங்குமா இல்லையா, இது நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் அந்த தோழர் கேட்கறதும் நான் திரும்ப அப்படிதான் யோசிக்கிறேன். ஏன்னா மிக கடுமையான தாக்குதல், நேற்று அவர் பேசின மாதிரி 3800 தாக்குதல்களை போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு பண்ணியிருக்கு. ஏன் என்ன ஹெஸ்புல்லா வரலன்ற கேள்வி எல்லாருக்குமே, சாமானியமா இருக்கிற எல்லாத்துக்குமே வருது இல்ல உள்ளுக்குள்ள. எப்பதான் வந்து ஹெஸ்புல்லா அதுல என்ட்ரி ஆகும் இந்த வார்ல அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது நீங்க அது காரணம் வந்து என்னன்னா, ஏற்கனவே ஒரு லீடர்ஷிப் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. இப்ப இருக்கிற லீடர்ஷிப் வந்து புது லீடர்ஷிப். ஏற்கனவே இருந்த லீடர்ஷிப்பை உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த அசாசினேஷன்ல இருக்கக்கூடிய பேக் ட்ராப். அதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, அசாசினேஷன்ஸ் வந்து கவுண்டர் இன்சர்ஜென்சி டாக்டிக்ல முக்கியமான ஒரு விஷயமா வந்து அசாசினேஷன்ஸை சிஐஏ உடைய பேப்பர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஸோ அதை வந்து ஒரு டாக்டிக்கா பயன்படுத்துறாங்க. இன்சர்ஜென்சியை கட்டுப்படுத்துறதுக்கான முக்கியமான டாக்டிக்ல முக்கிய தலைவர்களை அசாசினேட் பண்றது, ஹை வேல்யூ டார்கெட்டட் அசாசினேஷன். ஸோ இது வந்து இதனுடைய அதாவது பேக்ஃபயர் ஆகிறதுங்கிறது, இது வந்து பேக்ஃபயரும் ஆகும். இப்படி பேக்ஃபயர் ஆகிறதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, புதுசா வர லீடரை அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அவன் எப்படி இருப்பான், என்ன மாதிரி சிந்திப்பான், என்ன மாதிரி நடந்துப்பான் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு முன்னாடி ஹெஸ்புல்லாவினுடைய லீடர்ஷிப்பை வந்து இஸ்ரேல் நீண்ட நெடு நாட்களாக ஸ்டடி பண்ணி வச்சிருந்தது. ஸோ அதனால தெரியும் எப்போ ஹெஸ்புல்லா வந்து தூண்டணும், எப்படி தூண்டுனா ஹெஸ்புல்லா வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இஸ்ரேலுக்கு தெரியும். ஏன்னா பேட்டர்ன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இப்போ அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் டெஸ்பரேட்டான முயற்சிகள்ல இஸ்ரேல் ஈடுபடுது. அப்போ ஹெஸ்புல்லா தரப்புல இருந்து இந்த இந்த அன்சர்டைனிட்டி, அதாவது ஹெஸ்புல்லா வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும், எப்ப ரியாக்ட் பண்ணும், எதுக்கு கடுமையா கோவப்படும், எப்ப வந்து முடிவுகளை எடுக்கும், எப்ப வந்து அமைதியா இருக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்து மறைக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டத்துல ஹெஸ்புல்லா இருக்கு, ஹெஸ்புல்லாவினுடைய தலைமை இருக்கு. ஸோ அதனால ஹெஸ்புல்லா எப்ப இயங்குங்கிறது இஸ்ரேலுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால இப்ப நம்ம யாதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது ஹெஸ்புல்லா வந்து எப்ப ஆக்டிவா வரும் அப்படின்ட்டு. அதுக்கு காரணமே என்னன்னாக்கா, இந்த இந்த மாதிரி வந்து அது தன்னை வந்து தகவமைச்சுக்கிறது தான் முக்கியமான விஷயம். இது வந்து போரியல்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப நீங்க எஸ்கலேஷன் வந்து ஏன் பண்றீங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஏன் எஸ்கலேஷன் வந்து எல்லா ஃப்ரண்ட்லயும் பண்ணுதுன்னா, எஸ்கலேட் பண்ணா அதனுடைய ரிசல்ட் என்ன வரும், அது எப்படி தனக்கு எக்ஸ்கியூஸா இருக்கும், அதை வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் ஸ்டெப்ஸ் கால்குலேட் பண்ணி தான் இஸ்ரேல் வந்து எஸ்கலேஷன் பண்ணுது. உங்களை தூண்டுது, உங்களை வந்து ஒரு விஷயத்த பண்றதுக்கு தூண்டுது. நீங்க வந்து இதுல எஸ்கலேஷன் லேடரை வந்து உங்களால கைக்கு கொண்டு வர முடியாது. இஸ்ரேல் தான் கைக்குள்ள வச்சிருக்குது. ஏன்னா இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னா, ஆரம்பத்துலதான் இஸ்ரேல் வந்து எஸ்கலேஷன் லேடரை வந்து விட்டுடுச்சு. முழுக்க முழுக்க அது வந்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கட்டுப்பாட்டுல இருந்தது. அவங்க தான் வந்து அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் இஸ்ரேல் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது. எப்ப அசாசினேஷன்ஸ்ல வந்து பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டோம்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சதோ, அப்போ ஓவர் கான்பிடென்ட்ல இஸ்ரேல் வந்து எஸ்கலேஷனை வந்து கையில எடுத்துக்கிட்டு முழுக்க முழுக்க வந்து எதிர்பாராத விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு போக ஆரம்பிச்சுது. ரொம்ப ரோகா நடந்துகிடுச்சு. எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் அது ஃபாலோ பண்ணல. ரூல் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ல எதையுமே வந்து மதிக்கல. எல்லாத்தையும் மீறி போயிட்டு இருந்தது. அதனால ப்ரிடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சிக்கிட்டாங்க. அப்படி சிக்கினதுனாலதான் அவங்களுடைய அந்த எஸ்கலேஷன் லேடர் வந்து அவங்க கை விட்டு போச்சு. இந்த ப்ரிடிக்டே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில சிக்கினதுனால அது மீண்டும் வந்து இஸ்ரேலினுடைய கையில இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். ஏன்னா அவன் தான் எஸ்கலேட் பண்றான். அவன் எஸ்கலேட் பண்ணானா நீ இதை ரியாக்ட் பண்ணுவேன், இது ரியாக்ட் பண்ணனா நான் இதை பண்ணுவேன் அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு 5 ஸ்டெப்பு 10 ஸ்டெப்பு அவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அவன் ஃபர்ஸ்ட் எஸ்கலேஷனை வந்து பண்றான். அப்ப நீங்க அதை முறியடிக்கணும்னா அவன் என்ன நினைச்சு பண்றானோ அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க நடந்துக்கணும். எப்ப நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்கிறத அவனுக்கு காமிக்கவே கூடாது. ஸோ அதுதான் இங்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிளேயா வந்து டாக்டிக்கா ஹெஸ்புல்லா தரப்புல இருந்து நடத்தப்படுது. ஏன்னா இப்ப இந்த 3800 வயலேஷன்ஸ் நடந்திருக்கு.
இதுல கடுமையான தாக்குதல்கள் பல இடங்கள்ல நடந்திருக்கு. அப்பெல்லாம் வந்து எதிர்பார்த்தது ஹெஸ்புல்லா வந்து ரியாக்ட் பண்ணும், ஏதாவது ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அந்த மௌனத்தை வந்து அது பாதுகாக்குது. ஸோ இதுவே வந்து இந்த மௌனமே ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான் இஸ்ரேலை பொறுத்தளவுல. இது இந்த மௌனம் வந்து மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா எப்ப வந்து திடீர்னு தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு தான் இன்னைக்கு இஸ்ரேல் வந்து இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாத அளவுக்கு ஹெஸ்புல்லா தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸை வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும், எப்ப வந்து திடீர்னு மேபி சொல்லவே முடியாது, திடீர்னு வந்து ஹெஸ்புல்லா வந்து ரியாக்ட் பண்ணலாம். இல்ல ஒருவேளை வந்து இந்த டெக்ஃபீரி எலமெண்ட்ஸ் இவங்க எல்லாருமா வந்து சேர்ந்து இன்வைட் பண்றதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டாங்கன்னா ரியாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 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 இதை ப்ரிடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா தன்னை தகவமைச்சுக்கிடுச்சு. அதனால இதை யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுங்கிறது தான் நம்ம நம்ம அனலைஸ் பண்றது இதுல இருந்து. ஓகே ஓகே தோழா. இது இதுல இன்னும் ஒரு விஷயம், அது வந்து ரொம்ப ஒரு நகைச்சுவையான விஷயம் தான். ஆக்சுவலா வந்து நான் போன தடவை அதை பேசணும்னு நினைச்சேன், அப்படியே விட்டுட்டேன். ஆக்சுவலா ஒரு வாரம் ஆச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தகவல் வந்துச்சு. என்னன்னா ஈரான் உள்ள இருக்கக்கூடிய லோக்கல் டிவி சேனல்ல பேசுற ஒரு ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, இந்த இவங்க ஆட்சி மாற்றம் செய்யணும்னு சொல்லி இவங்க படையெடுப்பு நடத்தினப்போ, இஸ்ரேலும் அமெரிக்காவும் படையெடுப்பு நடத்தினப்போ அதிக அளவுல தெஹரான் வீதிகள்ல வந்து இந்த மாந்திரீகம் செஞ்சு பில்லி சுனியெல்லாம் வச்சு அதுக்கான அந்த பொருள்லாம் வீசுவாங்கல்ல, அந்த எலுமிச்சை, நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்கல்ல, முட்டை வச்சு முட்டை வைக்கிறது, இந்த இதை காசு வெட்டி போறது, இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்கல்ல. அது போல அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு மாந்திரீகம் செஞ்சு அந்த பொருள்லாம் நிறைய கடந்திருக்கு. அதை எடுத்துட்டு அவர் சொல்றாரு, இவங்க பாருங்க நாங்க அப்பவே சொன்னோம். சுப்ரீம் லீடர் பேசும்போது ஒரு தடவை விளையாட்டா சொன்னாரு, அவங்க கடைசியில இஸ்ரேல்காரங்க நம்ம மேல பில்லி சுனி வைக்கிற அளவுக்கு வந்துருவாங்க, நீங்க வேணா பாரு அப்படின்னு ஒரு தடவை சொன்னாரு. அவங்க உண்மையிலேயே அதை பண்ணி வச்சிருக்காங்க, இப்ப தெருவு பூரா கிடக்குது அது அப்படின்னு. அதையே ஒரு தொல்லை வந்து இப்ப கேட்டிருக்காரு. எனக்கு கேட்டவொன்னே அந்த சிரிப்பு தான் வந்துச்சு. இவங்களுக்கு என்னதான் பண்றதுனே அவங்களுக்கு தெரியல. அப்போ இதுல ரெண்டா நான் பாக்குறேன். இன்னமும் ஈரான் உள்ள இஸ்ரேலுடைய ஆபரேட்டர்ஸ், அந்த மொசாட்டோட ஆட்கள் உள்ள இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த மக்களை வந்து எப்படியெல்லாம் பயமுறுத்தணும், டெரரைஸ் பண்ணணுன்ற வேலையும் நீங்க செய்யறாங்கன்னு நான் பாக்குறேன். மிக முக்கியமா வந்து இந்த மொசாட்டை பத்தி பேசினதால நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரை வந்து வெளியேற்றுறதுக்கான வேலையில ஈரான் இறங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. 10 லட்சம் பேரும் யாருன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவங்க தான் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதே போல இவங்க எந்த அளவுக்கு இந்த மொசாட் ஆபரேட்டர்ஸை இங்க இருந்து வெளியேற்றிருக்காங்க? நிறைய கலையெடுப்புகள் பண்ணியிருக்கிறாங்க, கலையெடுப்பு. ஆனா எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. எந்த அளவுக்கு கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் வந்து ஈரான்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியல. பட் ஆனா பெரும்பாலான இந்த கொலாபரேட்டர்ஸ இல்ல ஸ்பைகளை வந்து வெளியேற்றிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல பிடிச்சிருப்பாங்க, பிடிச்சி தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க இஸ்ரேலினுடைய கூலிப்படைகளோ இல்ல அதாவது உளவு படைகளோ இல்ல அமெரிக்காவினுடைய உளவு படைகளோ இந்த நாட்டுக்குள்ள இருக்கிறதுல ஆச்சரியம்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இங்க அசர்பைஜான்ல இருந்து உள்ளுக்கு வரானுங்க, ஈராக்ல இருந்து உள்ளுக்கு வரானுங்க. அதே போல ஈரானுக்குள்ளேயே எம்இகே தீவிரவாத அமைப்பு இருக்குது. ஸோ இப்ப இந்த அமைப்புகளுடைய ஆட்கள்லாம் ஈரான்லயே இருக்கக்கூடியவர்கள் தான். இப்ப இவனுங்கெல்லாம் வந்து வெளிநாட்டு உளவு நிறுவனங்களுக்காக இயங்குனானுங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால ஆனா முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, பெரிய அளவுக்கு நெட்வொர்க்கை கிராக் டவுன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா எகைன் நீங்க என்னதான் வந்து சல்லடை போட்டு சலிச்சு தேடினாலும் ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்துறத ரஷ்யாவால கட்டுப்படுத்த முடிய மாட்டேங்குது. அப்படின்னா ஈரானுக்கும் அது பொருந்தும், எல்லா நாடுகளுக்குமே பொருந்தும். நீ என்னதான் சல்லடை போட்டு சலிச்சு எடுத்தாலும் இந்த இந்த காட்டி கொடுக்கும் உளவு நிறுவனத்துக்கு உதவி பண்றவனுங்க இருக்கதான் செய்வானுங்க. அதை நீங்க தவிர்க்க முடியாது. இஸ்ரேலுக்குள்ளேயும் இருப்பானுங்க. இஸ்ரேலுக்குள்ளேயும் இப்ப ஈரானுக்கு தேவையான ஆட்கள், ஹெஸ்புல்லாவுக்கு தேவையான ஆட்கள்லாம் இஸ்ரேலுக்குள்ளேயும் வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து உளவு நிறுவனங்கள் இப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் கம்ப்ளீட்டா களையெடுக்க முடியாது. ஆனா பெரும்பாலான ஆட்கள் வந்து சிக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான் நம்ம சொல்லலாம். இதுல வந்து அடுத்து நான் வேற ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். என்னன்னா ட்ரம்ப் 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து ஏற்கனவே நீங்க கூட அதை பேசியிருந்தீங்க. பிரிக்ஸ் நாடுகள் வந்து டாலரை வந்து நீங்க ஓரம் கட்டிட்டு வேற எதுக்குள்ள போனீங்க, வேற ஒரு மாற்று கரன்சிக்கு போனீங்கன்னா நான் வந்து நிறைய அவங்க மேல வரியெல்லாம் போடுவேன் அப்படிலாம் சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம்.
இப்ப பேசும்போது ஒருவேளை டாலர் விழுந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அமெரிக்கா வந்து உலகப் போர்ல தோத்ததா அர்த்தம், அந்த அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு தடவை பேசியிருக்காரு. இதுல ஒரு தோழர் கூட கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா, இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான பேக் போனே வந்து அமெரிக்கா தான். அமெரிக்காவோட டாலர் விழுந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இஸ்ரேல் விழுந்துரும் இல்லையா? ஸோ இது வந்து மிக முக்கியமா வந்து இதுல தானே கான்சென்ட்ரேட் பண்ணணும் இந்த நாடுகள். எப்படி வந்து அமெரிக்காவுடைய டாலரை வந்து இது பண்றதுக்கு, டிமினிஷ் பண்றதுக்கு தானே கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. நான் அதை எப்படி பாக்குறேன்னா, அந்த அளவுக்கு இந்த அமைப்புகளுக்கு வலு கிடையாது, ஈரான் ஒரு நாட்டை தவிர. ஈரான் மட்டும்தான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சைனாவுக்கும் ஈரானுக்குமான டீல் வந்து இதுவாக தான் போயிட்டு இருக்குது. டாலர் இல்லாம யுவான்லையும் அவங்க நாட்டோட கன்சீன் தான் நடக்குது. இந்த பொசிஷன் எப்படி இருக்கு இப்போ இந்த இது நடந்து முடிஞ்ச பிறகு, இந்த பிரிக்ஸ் சப்மிட் நடந்து முடிஞ்ச பிறகு இந்த எக்கனாமிக் பொசிஷன், டாலரோட பொசிஷன் எப்படி இருக்கு? அவங்க புதுசா வந்து பிரிக்ஸ் நோட்டு கொண்டு வரன்றாங்க, அதெல்லாம் பாசிபிலிட்டா? அதை பத்தி சொல்லுவாங்களா? பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கு. பொலிட்டிக்கல் வில்னஸ் தான் வேணும். லீடர்ஸ் வந்து டிசைட் பண்ணாங்கன்னா வரும். அது இந்த நாடுகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அப்படி ஒரு சிஸ்டத்துக்குள்ள போனாங்கன்னாக்க கண்டிப்பா வந்து அந்த மாற்றம் வந்து பாசிபிள் தான். அதே மாதிரி இந்த டாலர் டாமினன்ஸுங்கிறது மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை வந்து இன்னமும் நிலைநிறுத்தி வச்சிருக்கிறது டாலர் டாமினன்ஸ் தான். ஸோ டாலர் டாமினன்ஸ் போயிடுச்சுன்னா அமெரிக்க எம்பையர் வந்து விழுறதை தவிர வேற வழி கிடையாது. அமெரிக்காவில் அதுக்கப்புறம் உலகத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம்தான். இதை வந்து ஒழிக்கணும்னாக்க அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை ஒழிக்கணும்னா டாலர் டாமினன்ஸை ஒழிச்சாகணும். ஸோ அதை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் வந்து ஒழிஞ்சு போகும். இன்னும் சொல்ல போனா அது பேங்க்ரப்ட் ஆயிடும் அந்த நாடு. அந்த அளவுக்கு சிக்கல்கள் வந்து அந்த நாட்டுக்கு இருக்குது. அமெரிக்கன் டாலர் வந்து குளோபல் ரிசர்வ் கரன்சில இருந்து ஸ்டேட்டஸ்ல இருந்து போயிடுச்சுன்னா அமெரிக்கா வந்து பேங்க்ரப்ட் ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது. ஸோ அதுதான் அவங்க அந்த அமெரிக்கன் எம்பையர் எலைட் செக்ஷனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். அந்த டெஸ்பரேஷன் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க போரை வந்து உருவாக்குது. ஸோ முக்கியமா சொல்றேன், அந்த டெஸ்பரேஷன்ங்கிறது உலகத்தினுடைய எல்லா போர்களுக்கும் காரணமா இருக்கிறது அந்த டெஸ்பரேஷன் தான். அமெரிக்கன் டாலர் டாமினன்ஸ் வந்து வீழ்ச்சி அடையுதுங்கிறது தான். ஸோ அது இன்னும் தீவிரப்படுத்தும் போது அது இன்னும் டெஸ்பரேட் ஆகுது. அப்பதான் வந்து எல்லா பகுதிகளிலும் போரை வந்து உருவாக்குறதுக்கான முயற்சிகள்ல தீவிரமா ஈடுபட்டு இருக்கு. இப்ப கொக்கேஷன் பகுதியில, தெற்கு கொக்கேஷன் பகுதிகளில் போரை உருவாக்குறதுக்கான நடவடிக்கைகள் நடக்குது. அசர்பைஜான், அர்மேனியா போன்ற பகுதிகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துறாங்க. அப்படியே வரிசை இந்த போர் வந்து விரிவடைஞ்சே தான் வரப்போகுது. இப்போ இந்த போர் வந்து ரஷ்யாவினுடைய மேற்கு பகுதியில ஆரம்பிச்சது, மேற்கு எல்லை பகுதியில யுக்ரைன் மூலமா ஆரம்பிச்ச போர். அதுக்கு அடுத்து மேற்காசியாவை நோக்கி வந்துச்சு, ஈரானை மையப்படுத்தி ஈரானை சுத்தி இந்த போர் வந்து நடக்க ஆரம்பிச்சுது. இப்ப மீண்டும் வந்து மையப்பகுதியில, ஆசிய கண்டத்தினுடைய மையப்பகுதிக்கு, தெற்கு மையப்பகுதிக்கு போகுது. போய் அசர்பைஜான், அர்மேனியா போன்ற பகுதிகளுக்கு போகுது, ஜார்ஜியா போன்ற பகுதிகளுக்கு போகுது. இது அப்படியே விரிவடைஞ்சு மேற்கு நோக்கி நகரும். ஸோ சைனாவுக்கு எதிரான போரா நகரணும், இந்தியாவுக்கு எதிரான போரா கூட நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்தடுத்த போர்களை உருவாக்குறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. இதனுடைய அடிப்படை காரணம், முக்கியமான காரணம், இந்த டாலர் டாமினன்ஸ், வெஸ்டர்ன் ஹிஜோமனி வந்து வீழ்ச்சி அடையுதுங்கிறது தான் மிக முக்கியமான காரணம். ஸோ டாலர் டாமினன்ஸ் மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அதனுடைய வீழ்ச்சி தான் இன்னைக்கு உலக போர்களினுடைய முக்கியமான, இன்னைக்கு நடக்கிற உலகத்தினுடைய போர்கள் எல்லாத்துக்குமே முக்கிய காரணமா இருக்கிறதுல நீங்க டாலர் டாமினன்ஸுங்க, டாலர் வீழ்ச்சிங்கிறத நீங்க தவிர்க்கவே முடியாது. அது 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 இல்லாம இது எதுவுமே நடக்கல. நீங்க இந்த அசர்பைஜான், அர்மேனியா சொன்னதால இன்னொரு விஷயமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி பேசும்போது கடைசியா பேசும்போது சொல்லியிருப்போம், அடுத்து நேர அசர்பைஜான் தான் அடிவாங்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி. அது நம்ம பேசி அது மறுநாளே வந்து எர்டோகன் வந்து டக்குன்னு உள்ள போந்து என்ன சொல்லியிருக்காப்லன்னா, அசர்பைஜான் வந்து ரஷ்யா கூட சண்டை போடுறதுலாம் எந்த எண்ணமும் கிடையாது, நீங்க தப்பான ஒரு சமிக்கையா அதை நினைச்சுக்காதீங்க, அவங்க வந்து அவங்களோட செக்யூரிட்டிக்காக பண்றாங்க சில விஷயங்கள், அதை நீங்க வந்து உங்களுக்கு எதிராக பண்ணாங்க நீங்க நினைக்காதீங்க அப்படி சொல்லி அவர் ஜகா வாங்கியிருக்காரு. திரும்ப இன்னைக்கு வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல நடந்த விமான விபத்துக்கு வந்து ரஷ்யாவோட இதுவும் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு விமான விபத்து நடந்திருக்கு அசர்பைஜான்ல, அது பழைய ஒரு விமான விபத்து.
அதை வந்து இப்ப காரணமா தூக்கிட்டு வர்றாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லணும் ரஷ்யா மேல அப்படின்ற வேலையில இருக்கு. அதை வந்து இன்டர்நேஷனல் கோர்ட்ல நாங்க வைக்க போறோம் அப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து அசர்பைஜானுக்கும் அர்மேனியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி, கரபாக்குன்னு ஒரு பகுதி. அந்த கரபாக் பகுதியில வந்து ரொம்ப பல வருடங்கள் சண்டை நடந்த பிறகு வந்து அங்கிருந்து வெளியேறிடுச்சு. இவங்க மக்கள் மிகப்பெரிய அளவில் வெளியேறிட்டாங்க. அர்மேனிய மக்கள் மிகப்பெரிய அளவில் வெளியேறிட்டாங்க. அதை வந்து இப்போ அசர்பைஜான் கண்ட்ரோல் வச்சிருக்கு. இப்போ வந்து ட்ரம்ப் இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, அடுத்து வந்து ஒரு 99 வருஷத்துக்கு வந்து அதை எங்களுக்கு லீஸு கொடுத்துருங்க, அந்த குறிப்பிட்ட பகுதியை, அந்த கேரிடரை அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா கேட்குதான். ஸோ இந்த 99 வருஷத்துக்கு லீஸு கொடுத்துருங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி கொண்டு போய் இவங்க மிலிட்டரி இறக்கிட்டு அங்கிருந்து ஈரானுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் வேலை பார்க்கறதுக்கான எல்லா பிளானையும் பண்றாங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த கரபாக் அப்படின்றது வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அப்படியே ஒரு 3 ஜங்ஷன் வச்சுக்கோங்களேன். அர்மேனியா அதனுடைய முக்கியமான ரோல் என்னன்னா, அது வந்து ஒரு ஒரு எக்கனாமிக் காரிடாரு இல்ல ரூட், அது வந்து டிரான்ஸ்போர்ட் காரிடார். இப்போ அது என்னன்னா, நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்னு சொல்லி இந்தியாவில இருந்து சைனா ரஷ்யா போறதுக்கான காரிடார் வந்து குவாதர் போர்ட் வழியா ஈரானுக்குள்ள போய், ஈரான்ல இருந்து அசர்பைஜான் அர்மேனியா வழியா போய் தான் காஸ்பியன் சி வழியா ரஷ்யா போகுது. அந்த திட்டம் வந்து ஏற்கனவே செயல்பாட்டுல இருக்கு. அதற்கான பணிகள் வந்து நடக்குது. அது இந்தியாவுக்கும் நல்லது, ஈரானுக்கு நல்லது, ரஷ்யாவுக்கு நல்லது. அது அப்படியே வந்து ஐரோப்பாவுக்கு கனெக்ட் ஆகுங்கிறது தான் இவங்களுடைய திட்டம். அந்த காரிடார் வந்து இவங்க பிளான் பண்ணி போடுறாங்க. என்எஸ்பிசி கரெக்ட்டா? நார்த் சவுத் இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து முக்கியமான காரிடாரு. இது வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ண போற காரிடார். இப்ப இந்த காரிடாருங்கிறது போற இடம் தான் இப்ப நீங்க சொல்ற இடம். அந்த இடத்து வழியா தான் போகுது. இப்ப அசர்பைஜான் அர்மேனியாவுடைய எல்லை பகுதிகளில் தான் வந்து அந்த காரிடார் வந்து போகுது. அதை கட்டுப்படுத்தணுங்கிறது தான் முக்கியமான நோக்கம். ஏன்னா இப்ப ரஷ்யாவை வந்து யுக்ரைன் மூலமா மிலிட்டரி ரீதியா எதுவும் பண்ண முடியல. அப்ப என்னன்னா, எக்கனாமிக் ரீதியா அதுக்கு லைஃப் லைனா இருக்கிறது இந்த ஆயில் எக்ஸ்போர்ட் தான். ஆயில் எக்ஸ்போர்ட் மற்ற பகுதிகளுக்கு போறது. அப்ப அதை வந்து ஒவ்வொரு ரூட்டா கட் பண்ணுங்கிற இடத்துலதான் இந்த காரிடாரெல்லாம் கட் பண்ணுங்கிற ஒரு நோக்கத்தோட அர்மேனியா அசர்பைஜான முக்கிய ரோல் பிளே பண்றதுக்கு இப்ப தூண்டி கொண்டு வராங்க. அதை மையமா வச்சுதான் அந்த நீங்க சொல்ற பிளான் எல்லாம் நடக்குது. ஓகே ஓகே தோழர். கிட்டத்தட்ட நம்ம இறுதி நேரத்துக்கு வந்துட்டோம். கடைசி ஒரே ஒரு கேள்வி ஒரு தோழர் கேட்டிருக்காரு. என்னன்னா, இந்த இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய, எனக்கும் அந்த தோணுச்சு, அதை கூட நான் எழுதியிருந்தேன் நேற்று கூட. என்னன்னா, சிரியா உள்ளாட்ட நடந்துகிட்டு இருக்க இந்த பிரச்சனைகள்ல ஏன் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் முக்கியமா வந்து எனக்கு வந்து தோணுது என்னன்னா, ஈராக்குடைய ரெசிஸ்டன்ஸ் உள்ள வரல. உள்ள வந்து அவங்க வந்து ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கணும், அல்லது வந்து ஈரான் வந்து ஏதாவது இறங்கியிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. அது சரியான என்னமான்னு எனக்கு தெரியல. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அதை சொல்லுங்க. இல்ல துலர், அதெல்லாம் பண்ண முடியாது துலர். இது ஒரு அரப் கண்ட்ரி. நீங்க வந்து அவனுங்க கட்டுப்பாடு வந்து இன்னைக்கு இப்ப டக்ஃபீரி கையில இருக்கு, இல்ல தீவிரவாதிகள் கையில இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி இது வந்து அரபு மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. அவங்களுடைய இன்டர்னல் பிரச்சனைக்குள்ள வந்து தலையிடுறது முறையான செயல் கிடையாது. ஸோ அது யாரா இருந்தாலும் அது பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்டு. இப்ப அதுதானே அப்புறம் அமெரிக்கா பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் அதையே போய் நீங்களும் பண்ணீங்கன்னா அப்போ என்ன வித்தியாசம் உங்களுக்கு? இல்ல இது எப்படின்னா, இப்ப வந்து அந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் வந்து தாக்குறாங்க, அந்த பக்கத்துல இஸ்ரேல் வருதுன்றப்போ இவங்க உள்ள போய் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ன்ற ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முடியாதா அப்படின்றத இது அந்த நோக்கத்துல வர கேள்விதான். இல்ல, அது பண்ண மாட்டாங்க தோழர். அது எப்படின்னா, நீங்க சர்வதேச உறவுகளை வந்து பாதிப்புக்குள்ளாக்கும்ல. அப்ப நீங்க வந்து ஒரு அரபு நாடு மீதே வந்து நீங்க கிட்டத்தட்ட பிரச்சனையில வந்து நீங்க ஏற்கனவே இதைத்தானே பிரச்சாரமாவே வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. சிரியாவினுடைய பஷர் அல் அசாத் அரசாங்கத்துக்கு எதிரான பிரச்சாரமே இதுதான். ஈரானுடைய கட்டுப்பாட்டுல பஷர் அல் அசாத் இருக்கிறாரு, ஈரானுக்காக இயங்கிட்டு இருக்கிறாரு. இப்ப ஹெஸ்புல்லாவுக்கு எதிராகவும் அதே பிரச்சாரம் தானே வைக்கப்படுது. ஈரானுக்காக ஹெஸ்புல்லா இயங்குது, ஹெஸ்புல்லா வந்து ஒரு பப்பட்டு, ஹெஸ்புல்லா வந்து ஒரு ப்ராக்சி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னமும் பிரச்சாரம். இது வந்து
மக்கள் மத்தியில பெரிய கெட்ட அபிப்பிராயம் உருவாக்குங்கிறது தான் அங்க இருக்கிற சிக்கல். அதுக்காக தான் இவங்க யாருமே போறது கிடையாது. ரெண்டாவது, இது ஒரு அரபு நாடு. அரபு நாட்டுக்குள்ள போய் நீங்க ஒரு மக்களுக்கு எதிரா இன்னொரு மக்களை வந்து அடிக்க முடியாது. டக்ஃபீரி வந்து உண்மையாவே அவன் இப்ப ஆட்சி பொறுப்புல இல்லாம இருந்திருந்தான்னா, அந்த நாட்டினுடைய அரசாங்கம் வந்து உங்களுக்கு கோரிக்கை வைக்குது, தீவிரவாத அழிக்கிறதுக்கான கோரிக்கை வைக்குதுன்னா நீங்க போகலாம். இல்லைன்னா இப்ப நீங்க அவங்கள்ட்ட ஆட்சி இருக்கும்போது நீங்க வந்து அங்க போய் எதுவும் பிரச்சனை பண்ண முடியாது. அது பாதிப்புகளை தான் ஏற்படுத்தும். உங்க மேலேயும் வந்து அது அவநம்பிக்கையை உருவாக்கும். மக்கள் மத்தியிலயும் ஒரு பிளவுகளை தான் தீவிரப்படுத்தும். அதனால கண்டிப்பா போக மாட்டாங்க தோழர் யாருமே. பார்க்கலாம். உதவிகள் பண்ணலாம், வெளியில இருந்து உதவிகள் பண்ணலாம், மற்றபடி வந்து நேரடியா வந்து தலையிடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகே 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 புரியுது. இன்னும் நம்ம வந்து அடுத்த காணொலியில மிக முக்கியமா அந்த சைனா அந்த சில்க் ரோடுன்னு சொல்லக்கூடிய, என்ன நீங்க சொன்ன பிறகு எனக்கு ஞாபகம் வருது. நான் இதுல பயணம் பண்ணப்போ, அசர்பைஜான்ல பயணம் பண்ணப்போ சில்க் ரோடுன்னு சொல்லி இதான் சொன்னாங்க. இதான் வந்து பழைய சில்க் ரோடு ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேச நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சைனா, ரஷ்யா, இந்த அசர்பைஜான், அர்மேனியா, இந்த கேரிடார்ல இருக்கக்கூடிய அரசியல், இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் பேசணும். நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா வந்து அசர்பைஜானை பத்தி பேச வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப சைலண்டா ஏகப்பட்ட வேலை பார்த்து விட்டாங்க. அது மட்டும் தான் நல்லா தெரியுது. இப்ப சமீபத்தில் நடந்திருக்க விஷயமும் அப்படிதான். இப்போ வந்து ரஷ்யாவுக்கு எதிராகவே நாங்கள் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட்டு போறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்கிறது அசர்பைஜான். ஸோ அந்த கேரிடாரை பத்தி கொஞ்சம் அடுத்த காலையில் பேசலாம். காரிடார் அது புது காரிடார் இல்லைங்க தோழர், அது பழசு. அது வந்து கிட்டத்தட்ட சில்க் ரோடு, பழைய சில்க் ரோடு. பழைய சில்க் ரோடு வந்து 1500 ஆண்டுகளுக்கு, கிட்டத்தட்ட 1400 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. அது வந்து ட்ரேட் ரூட். நீங்க வந்து அதுலதான் வந்து இந்த தர்கிஸ்தான்ங்கிறது சின்ஜாங் பகுதியில இஸ்லாமிய மதம் வந்து விரிவடைஞ்சு போனது. அங்க வந்து அவங்க தனி நாடா இருந்தோம்னு சொல்றது எல்லாமே இந்த டர்க்கிக் பீப்புள் அது வரைக்கும் டிராவல் ஆகி போனவங்க. அது எல்லாமே நீங்க அந்த பகுதியில மத்திய ஆசிய பகுதி முழுக்க நீங்க போனீங்கன்னாக்கா அது கிட்டத்தட்ட வந்து கம்ப்ளீட் ரூட். இங்க மிடில் ஈஸ்ட் ஐரோப்பிய நாடுகளுக்கு வர்றதுக்கு சைனால இருந்து ஐரோப்பிய நாடுகள் வரைக்கும் வந்து டிராவல் பண்ண இடம் பழைய ரூட் அது. அததான் வந்து புது நியூ சில்க் ரோடுங்கிற பேர்ல இல்ல இஸ்லாமியர்கள் பெரிய லெவலில் எப்படி அதுல வந்தாங்க? ஏன்னா இப்ப நான் பார்க்கக்கூடிய இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் தான் இதுல அதிகமா இருக்கிறாங்க ரஷ்யால. அந்த சோவியத்துல இருந்து பிரிஞ்ச நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜார்ஜியா இருக்கு, அர்மேனியா இருக்கு. இந்த 2 நாடுகள் மட்டும்தான் கிறிஸ்டியானிட்டிலேயே அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள். மீதி எல்லாத்தையும் பார்த்தா பயங்கரமான முஸ்லீம் நாடுகள் தான் இருக்கிறாங்க. கசகஸ்தான், கிர்கிஸ்தான், எல்லாமே மத்திய ஆசிய நாடுகள் எல்லாமே வந்து இங்க இருந்து பயணம் பண்ணவங்க. இங்க இருந்து பயணம் பண்ணி போகும்போது மதம் விரிவடைஞ்சு போயிருக்குது. சைனா வரைக்கும் போயிருக்கு. வர்த்தகத்துக்காக பயணம் பண்ணவங்க. அங்கிருந்து இங்க வந்தவங்க, இங்க இருந்து அங்க போனவங்க, சைனா வரைக்கும் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் பழைய சில்க் ரோடு. இப்ப புது சில்க் ரோடு அந்த பின்னணியில தான் இதை வந்து இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல வர்ற இந்த திட்டத்தை வந்து நியூ சில்க் ரோடுங்கிறாங்க. அதே ரூட் தானே இப்ப இவங்க இல்ல இவங்க பண்றது வேற. இது நியூ சில்க் ரோடு கிட்டத்தட்ட அதே ரூட் தான். பட் ஆனா இது வந்து வேற. இதுல பல நாடுகள் வர்றது இல்ல. அந்த பழைய சில்க் ரோட்ல இருக்கிற பல நாடுகள் இதுல வராது. ஓகே 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 தோழர், பார்க்கலாம். வேற இது ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வேற எது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். தோழர்கள் முதல்ல மன்னிக்கணும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 7 நாள் ஆச்சு நாங்கள் வீடியோ போட்டு. தோழரும் வேற வேலையா மாட்டிட்டாரு, நானும் அப்படியே அதை விட்டுட்டேன். வெவ்வேறு வேலையில் நானும் இருந்துட்டேன். 2 பேருமே வந்து கரெக்டாக மீட் பண்ண முடியல. அதனாலதான் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த காணொலி ஒரு 2-3 நாள்ல நாங்கள் அடுத்த வீடியோ ரிலீஸ் பண்றோம். தோழர் வேற ஏதாவது சொல்லணுமா நீங்க தோழர்களுக்கு? இல்ல தோழர், வேற எதுவும் இல்ல தோழர். ஓகே ஓகே மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். உங்களுக்கு நன்றி தோழர். நன்றி தோழர்.